அனைவருக்கும் வணக்கம். இந்த 6வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்புரையில ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கிறேன். நான் இந்த புத்தகம் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் புத்தகத்தை ஒரு நண்பர்கிட்ட கொடுத்தப்போ அவர் சொன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்குன்னாரு. நாங்க இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன என்சைக்ளோபீடியா படிக்கிறது மாதிரி இருக்குமே, எப்படி என்னத்தை படிக்கிறீங்கன்னாரு. இல்லைங்க, நாங்க ஒரு அத்தியாயம் எடுத்து படிச்சா ஓரளவுக்கு சரியா வரும்னு சொன்னேன். அது இதுல இவ்வளவு பெரிய தகவல் உள்ள புத்தகத்தை உள்வாங்கிறதுக்கு நமக்கு கற்கும் திறனையும் மேம்படுத்திக்கணும். கற்கும் திறன் மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, வி ஆர் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கற்கும் திறனை மேம்படுத்த இப்போ விதையெல்லாம் மரமாகும் கற்பது எப்படி அப்படிங்கிற உண்மை பத்தி ஒரு நிமிடம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த புத்தகத்தை எழுதினவர் இன்னைக்கு உரையாற்றக்கூடிய இந்திய வெளியுறவு அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்ற திரு ஸ்ரீதரன் மதுசூதனன். அவர் வேறு பயணிதரன் வச்சிருக்காரு. பல நாடுகள்ல பயணப்பட்டவர். நம்மளும் பயணப்பட்டு தான் இருக்கிறோம். நேர பயணம், காலப்பயணம், ஒரு புத்தகத்தில் பயணம் அப்படின்னு. இந்த புத்தகத்தை அவசியம் அந்த பேச்சு முடிஞ்ச உடனே நம்ம சேட்ல அந்த எங்க எப்படி வாங்கலான்னு, இது அவசியம் நீங்க படிக்கணும். இது ஒரு கதை மாதிரி. ஒரு அதுல எனக்கு எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா, ஃபெயின் டெக்னிக், பொமோடோரோ டெக்னிக், attention residue, BDNF, brain derived neurotropic factor, growth mindset, failure conference, இதெல்லாம் நீங்க உள்ள படிச்சு தெரிஞ்சீங்க. டன்னிங் குரோகர் எஃபெக்ட், மெட்டாகாக்னிஷன், இன்டர்லீவிங் மெத்தட், டேனியல் கில்பர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்யூஷன். நான் அந்த சும்மா ஒரு சொல்லலாம் தொட்டு போறேன். அப்புறமேட்டு குழுவாக குறிப்பெடுத்தல், விக்டர் ஹியூகோ எப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினாரு சாதிக்கிறதுக்கு. ஒரு இதை கற்றல், புரிதல், நினைவில் வைத்திருத்தல், நினைவு கூறுதல், எல்லாம் தனித்தனி. இத எப்படி புரிஞ்சுக்கிறது, இது மாதிரி ஏராளமான ஒரு கருத்துக்கள். நீங்க இதை படிச்சு முடிச்சா ஏதாவது 1-2 நமக்கு கடைபிடிக்கிறேன், நானே கடைபிடிக்கிறேன். அதனால இத எல்லா மாணவர்களுக்கும் இது கொண்டு சொல்லணும். எல்லா கற்கக்கூடிய ஆசை உள்ளவங்களுக்கும் இத வாங்கணும். நம்ம லைப்ரரி, இன்னும் உலகத்துல நிறைய புத்தகங்கள் தூங்கிட்டு இருக்கு படிக்காம. அதை நம்ம படிக்கணும். இந்த அத்தியாயத்தை, இன்றைக்கு பேச போற அத்தியாயம் 42 பக்கங்களை கொண்டது. இந்த 6வது அத்தியாயம். அதை அவர் சொல்லக்கூடிய சுயான ஒரு அனுபவமா இருக்கும். நம்ம நன்றி உரை வரைக்கும், கடைசி வரைக்கும் இதை இருந்து நீங்க கேட்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு மீண்டும் உங்களை வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா வரவேற்றுறீங்க. ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது, சென்ற வாரம் நடந்த இயலின் திறனாய்வை இந்த வாரம் நடக்கவிருக்கும் இயலின் திறனாய்வோடு தொடர்பு படுத்த வருகிறார் நமது கல்தூண். நம்ம இந்த கூட்டத்திற்கே மிகவும் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் டாக்டர் பாமா அவர்கள் சென்ற வார மீள்பார்வையை நமக்கு வழங்குவார். ரொம்ப நன்றி சுபத்ரா. அறிமுகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் இயல் 5 நம்ம சங்கர சரவணன் ஐயா பேசினாங்க. அதோட இயலோட தலைப்பு இடம்பெயரும் இடப்பெயர்கள், பெயர்களின் பாதச்சுவடுகள். ஐயா ரொம்ப அருமையான செறிவான உரை கொடுத்தாரு. ஒரு 35 நிமிடம் ஆழமான விஷயங்களை எடுத்து பேசினாரு. அதோட சுருக்கத்தை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த புத்தகம், இந்த நூல் ஒரு பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இல்லையா? இப்ப இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பண்பாட்டு மரபு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஒரிசால இருக்கிற ஒரு பழங்குடியினர் அவங்க என்ன கருதுறாங்கன்னா, அவங்களோட எங்களது மூதாதையர்கள் எங்கள் ஊருக்கு வைத்த பெயரை நாங்கள் எப்படி மாற்ற முடியும்? எங்கள் ஊர் பெயரை மாற்றி வைத்து விட்டால் எங்களை பார்க்க வரும் மூதாதையர் ஆவிகளுக்கு குழப்பமாகி விடுமோ? இது இது ஒரு அனக்டோட்டா கொடுத்து இந்த இயல் ஆரம்பிக்குது.
அப்ப ஒரு இடப்பெயரோட அவசியத்தை சொல்றதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நூலாசிரியர் பகிர்ந்திருக்காரு. ஆனா இந்த இடப்பெயர் மூலியமா நம்ம என்னெல்லாம் அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த இயல்ல வந்து அங்கங்க சொல்லியிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் சங்கரன் சார் ஐயா சொன்னதை வந்து நான் இங்க மறுபடியும் குறிப்பிட்டிருக்கேன். ஒரு இடப்பெயர் வச்சு நம்ம வந்து அந்த மனித குலத்தின் வரலாற்றின் தொடர்ச்சி மரபு சங்கிலி அறிஞ்சுக்க முடியும். புலம்பெயர்ந்து செல்பவர்களின் நினைவுகளின் நீட்சி, தொப்புள் கொடி உறவின் குறியீடு, புலப்பெயர் என்னும் சமூக உளவியலின் வெளியீடு, இனப்பின்னணி, குலம், குடிப்பின்னணி, மொழி அடையாளங்கள், குடியிருப்புகளின் தன்மை. இந்த மாதிரி வந்து ஒரு மனுஷனா அவனோட மொழி, அவனோட இனம் என்ன, அவன் வந்த பாதை என்ன, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும்ன்றது வந்து இடப்பெயர்ல ஒரு மேலோட்டமா நம்மளுக்கு தெரியும். ஆனா இதை வந்து ஒரு இதையெல்லாம் வந்து யார் வந்து ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டோப்போனிம்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஆய்வு பண்றவங்க, இவங்க வந்து ஆந்த்ரோபாலஜியில மானிடவியல்ல ஒரு பகுதியா இருக்காங்க. இவங்க இந்த டோப்போனிம்ஸ்ன்ற இதை வந்து இது வந்து ஒரு ஜியாகிரபி மாதிரி, ஹிஸ்டரி மாதிரி, இது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல வந்து அவங்க நிறைய வந்து முன்னாள் இந்த ஆந்த்ரோபாலஜி ஃபீல்ட்ல வந்து நிறைய வந்து இதை வந்து வகுத்திருக்காங்க. அப்ப அவங்க வகுத்த முறையில இந்த டோப்போனிம்ஸ்னா என்னன்றத போன வாரம் வந்து ஐயா வந்து விளக்குனாரு. மறுபடியும் சொல்ல விரும்புறேன். டோப்போனிம்ஸ்ன்றது நத்திங் பட் இடப்பெயர். டோப்போனா டோபாலஜி, டோபோகிராஃபி, அந்த மாதிரி இடத்தை குறிக்கிறது. நேம்ஸ்ன்றது வந்து நேமோட கிரீக் கிரீக் வார்த்தை. இததான் வந்து நம்ம வந்து இடப்பெயர்வியல் துறைக்கீழ வந்து செய்யறாங்க. அவங்க எப்படி வந்து அவங்களோட இது துறைக்கீழ எப்படி பெயரிடும் முறைகள் அப்படிலாம் இருக்கு அப்படின்றதையும் ஐயா வந்து இந்த இயல்ல வந்து நிறைய விளக்கியிருக்காரு. ஒரு 7 முறை வந்து 7 வகையாக பெயர்கள் வந்து சொல்லப்படும். விளக்க பெயர்கள்னு சொல்லும் போது வந்து அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் புத்தகத்துல இருக்கு. ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் நான் இங்க எடுத்திருக்கேன். புது டெல்லி அப்படின்றது நமக்கு தெரியும். அது புதுசா உருவாக்கப்பட்ட டெல்லி. அதே மாதிரி தொடர்பு பெயர்கள், குரோம்பேட்ன்ற இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலை இருந்ததுனால குரோம்பேட்ன்ற பேர் வந்தது. அதே மாதிரி நிகழ்வு பெயர்கள், குணா குகை, கொடைக்கானலில் இருக்கும் குணா குகை. உடைமை பெயர்கள், அது வந்து நம்மளுக்கு அது ஒரு உடைமை அப்படின்னு இருக்கும் போது வந்து அந்த மாதிரி பெயர்கள்ல தமிழ்நாடு ஒரு நல்ல சிறந்த உதாரணம். அது போக வந்து காந்தி மண்டபம்ன்றது ஒரு காரண பெயர் மாதிரி, கமாமரேட்டிவ் பேர் சொல்லுவாங்க. அது இங்க ஒரு பிழை இருக்கு. போற்றுதல் பெயர்கள்ன்றது இப்ப கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை, அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து சொல்றதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு வந்து சொல்றது. இதே மாதிரி ஃபோக்லோர்லயும் இருக்கு. அந்த ஃபோக்லோர்ல வந்து நிறைய வந்து அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சு அது வந்து அந்த மாதிரி பெயர்கள் இட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சதுர்வேதி மங்கலம் அந்த மாதிரி. இந்த பெயர்கள் வந்து இட்டுட்டாங்க. அந்த பெயர்கள் அப்படியே இருக்குமா அப்படின்னா அதுவுமே வந்து கிடையாது. பெயர்களும் பெயரும் அந்த அப்படி பெயர்வுகள் வந்து 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறதுல முதல் வந்து பெயர்களின் பெயர்வு. இது வந்து என்னன்னா, ஒரு குடி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து அதே பேரை கொண்டு போய் நிலநாட்டுறது. அது வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ஆஃப்டர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போனவங்க, பிரிட்டிஷர்ஸ், ஸ்பெயின், இவங்க ஜெர்மன்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க பேரை வந்து அங்க கொண்டு போனாங்க. அதுக்கு சில உதாரணங்களும் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க வெஸ்ட்மினிஸ்டர், கெங்கிஸ்டன், அந்த பேர்லாம் அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்பெயின்ல இருந்து அமெரிக்கா போனவங்க பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகாஸ், சான் ஹோசே, இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து அவங்களோட ஸ்பானிஷ் பெயர்கள் அங்க வந்து இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கும் புழக்கத்துல இருந்துட்டே தான் இருக்கு. இது வந்து பெயர்களின் பெயர்வுன்ற கேட்டகரி கீழே வருது. அதுவே வந்து பெயர்களின் பெயர்வு இடப்பெயர்கள் வந்து மனிதரின் இரண்டாவது வகை பாத்தீங்கன்னா வந்து அது வந்து மனிதரின் குடும்ப பெயரா கூட மாறலாம். இப்ப ரத்தன் டாட்டா, நரிமன் பாயிண்ட், இதெல்லாம் நம்ம சொல்றோம். நரிமன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்சியில ஈரான்ல, இன்னைக்கு இருக்க ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு இடம். ஆனா இங்க வந்து நம்மளோட ஊர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்களோட சர்நேம், குடும்ப பேரா இருக்கு. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இந்த இயல்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 3வது வகைன்றது பாத்தீங்கன்னா வந்து இந்த மொழியின் பேரே வந்து மக்கள் பேரா இருக்கும், குடிப்பேரா இருக்கும், நிலப்பேரா இருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம தான். நம்மளோட மொழி தமிழ், நம்மளோட மக்களை வந்து தமிழர்கள் சொல்றோம், தமிழர்கள். அப்புறம் நம்மளோட நாடு வந்து தமிழ்நாடு. இந்த மாதிரி வந்து ஒரு பேரும் வந்து மாறும். இது வந்து இந்த மாதிரி துறை
துறை சார்ந்து இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துட்டு அடுத்தது என்னெல்லாம் இந்த தொடர்ந்து ஐயா ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த இயல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதுல பார்த்தோம்னா அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றது என்னன்னா இந்த வேர்ச்சுவல் விளக்கத்திலிருந்து விலகி ஏன் இருக்கிறேன் அப்படின்றத பலமுறை அவரோட உரையிலையும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இயல்லையும் அதை மெருகேற்றி எழுதியிருக்காங்க. அது நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து இந்த இடப்பெயர்களை தூக்கி செல்வது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மெமரிஸ் ஞாபகங்களை தூக்கி செல்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எனக்கு பிடிச்ச தாத்தா பாட்டிய நான் நீத்தார் வழியா நீத்தார் வழிபாடு பண்ற மாதிரி இந்த இடப்பெயர்களையும் அவங்கள சார்ந்த ஒரு விஷயங்களையும் நான் எடுத்துட்டு போறதுதான் இந்த மாதிரி ஒரு உளவியல் நம்மகிட்ட இருக்கு, ஒரு கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்கு, பண்பாடு நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் அடித்தளம் விட்டுட்டு இது எதிர் மேல நம்மளுக்கு இதுல என்ன ஒரு மரபும் பண்பாடும் தெரியுது அப்படின்றத பார்க்கும்போது இவர் ஐயா என்ன சொல்றாருன்னா, நூலாசிரியர் இந்த மாதிரி ஒரு இடப்பெயர்வை ஒரு தொல்லியல் தடமா நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இதை மார்ட்டின் வெயின்ரைட் அவங்களும் சொல்றத மேற்கோள் காட்டியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தொல்லியல் ஒரு வரலாறு நம்ம கட்டமைக்கணும்னா வரலாற்று சான்றுகள், கல்வெட்டு, எழுத்து வடிவமானது, அப்புறம் அங்க கிடைக்கிற தொல்லியல் சான்றுகள், தொல்லியல் பொருட்களை வச்சு நம்ம வரலாறு கட்டமைக்கப்படலாம். ஆனா இதுவே வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நம்ம கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது அதுக்கு தொல்லியல் சான்றுகள் எப்போதும் கிடைக்கணும்னு இல்லை, வரலாற்று சான்றுகள் எப்போதும் கிடைக்கணும்னு இல்லை. அப்படிப்பட்டதுல எப்பயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இடப்பெயரை ஒரு ஆயுதமா எடுத்துக்கலாம். அந்த இடப்பெயரை எடுத்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர் வழியா என்னதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மக்களோட மொழி என்ன, அந்த மக்களோட பழக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு தொல்லியல் தடயமாவே பயன்படுத்த முடியும் அப்படின்றத விவரிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட அடித்தளமே சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோள். இதை சொல்லும் போது இந்த இடப்பெயருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயரியல்ல நம்மளுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த மக்களோட மொழியும் கலாச்சாரமும் நம்மளுக்கு தெரியும், பண்பாடும் தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த திராவிட கருதுகோள் அப்படின்னு பாக்குறோம்னா திராவிடியன் சொல்லும் போதே அந்த ஹைபாத்தசிஸ் சொல்லும் போதே அது ஒரு லிங்குவிஸ்டிக் ஆர்குமெண்டா இருக்கு, ஒரு மொழியியல் ஆர்குமெண்டா இருக்கு. அப்படி இருக்க அந்த கருதுகோளை நம்ம நிரூபிக்கணும். அதை அப்படின்னா அது வழியா இந்த இடப்பெயர்கள் வழியா கூட அந்த மக்களோட பண்பாடு, அந்த மக்களோட வாழ்க்கை என்ன அப்படின்றத, மொழி என்ன அப்படின்றதையும் இந்த இடப்பெயர் ஆய்வு மூலியமா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நிறைய கருதுகோள்களையும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி அவரோட ஆய்வுகளுக்கு கடைசி முடிக்கும் போது அவரோட ஆய்வுகளுக்கு இந்த இடப்பெயர் ஆய்வு, இடப்பெயரியல் அல்லது இடப்பெயர் ஆய்வு எப்படி உபயோகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒப்பீட்டு இதுவா பண்ணியிருக்காரு. ஒப்பீட்டு இடப்பெயர்கள் அப்படின்றது என்னன்னா ஒப்பிடும் போது கிளஸ்டர்ஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸ் ஆகும், அதாவது ஒரு கொத்துகளாகவும் இடப்பெயர் வளாகமாகவும் தான் இது பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு ஊர் பேர் இருக்கும், அந்த ஊர் பேர் இங்கேயும் இருக்குன்னா அந்த ஊரும் இந்த ஊரும் சேமா அப்படின்றது நம்ம போன வாரம் சில உதாரணங்கள் கூட பார்த்தோம். இங்கேயும் சேலம் இருக்கு, அமெரிக்காலையும் சேலம் இருக்கும், இந்த சேலத்துக்கும் அந்த சேலத்துக்கும் ஒரு ஏதாவது இணைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப வெறும் பேரை வச்சுட்டு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த ஒப்பீட்டு ஆய்வு பண்ணும் போது, இந்த இடப்பெயர்கள் பண்ணும் போது அந்த மக்கள் யாரு, அந்த மக்கள் என்ன மொழி பேசியிருக்காங்கன்னு ஒரு தோராயமான ஒரு புரிதல் இருக்கணும். அவங்களோட ஒரு தலைவன் பெயர்லாம் எப்படி வைக்கிறாங்க, அவங்களோட குடிப்பெயர்கள்லாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்களோட கலாச்சாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆனா இடப்பெயரை எல்லா இப்ப அட்லஸ்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம தேட முடியாது. அதுக்கு ஒரு சஃபஸ்டிகேட்டட் டூல் இன்னைக்கு இருக்கு, ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்ற ஜிஸ்ல நமக்கு அதை பார்க்க முடியும், அது வழியா பார்க்க முடியும். அந்த ஜிஸ்ன்ற டேட்டா பேஸை ஐயா நிறைய வகையில உபயோகித்து இந்த இடப்பெயர்கள் ஆய்வுக்கு உபயோகித்திருக்காரு. அப்புறம் இது ஒரு இடப்பெயர் இடப்பெயர்வு நடந்திருக்கு, அங்க இருக்க மக்கள் இங்க வந்திருக்காங்கன்னா இந்த ரெண்டு கருதுகோளும் இந்த ரெண்டு நிபந்தனைகளும் கட்டாயமா ஒத்துப்போணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பிடும் இரு நிலப்பகுதிகளில் வளாகமாக அடையாளம் காட்டப்படும் பெயர் தொகுதியில் இடம்பெறும் இடப்பெயர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும்.
அதாவது எப்பவுமே இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸா தான் இருக்கும், ஒப்பிட்டு தான் பண்ணுவாங்க. அப்ப ஒப்பிடும் போது வந்து அது ரெண்டுக்குரிய பேர் வந்து ஒத்து போகணும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து அப்படிப்பட்ட பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்க வேண்டும். இது இந்த 2வது நிபந்தனை வந்து ரொம்ப முக்கியமான நிபந்தனை. இந்த 2 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு தான் நம்ம கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு ஐயாவோட ஒரு பெரு ஆய்வு முடிவான கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் இதை வந்து நிரூபிக்காரு. அதை வந்து நம்ம பீட்டர் ஐயா அடுத்த வாரம் பேசுவாரு. இதுதான் இந்த இயலோட சுருக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி பாமா. அடுத்தது இன்றைய திறனாய்வு செய்ய வருகிறார் தூதுவர் திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள். இவர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ரெஸ்யூமேக்கு சொந்தக்காரர். மிகவும் சுவாரஸ்யமான ரெஸ்யூமே. அவரை நமக்கு அறிமுகம் செய்யப்படுத்த வருகிறார் திருமதி ஜெயாமாறன் அவர்கள். வாங்க ஜெயா. நன்றி சுபத்ரா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திறனாய்விற்குரிய இயல் 6, பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும். திறனாய்வு செய்ய இருப்பவர் இந்திய அயலுறவுத்துறை தூதுவர் பணி நிறைவு பெற்ற ஐயா திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள். அன்னாரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கும் மேலான உலகளாவிய அனுபவம் கொண்ட இந்திய அயலுறவுத்துறை அதிகாரி. சீனா, அமெரிக்கா, ஃபிஜி உள்ளிட்ட நாடுகளில் பணியாற்றியவர். தைவானில் இந்திய அயலுறவுத்துறையின் மைய தலைவராகவும் ஆசர்பைஜானில் இந்திய தூதுவராகவும் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். பயணிதரன் என்ற புனைப்பெயரில் இலக்கியம், மொழிபெயர்ப்பு மற்றும் கற்றல் அறிவியல் தொடர்பான நூல்களை எழுதியிருக்கிறார். சீன இலக்கியங்களை தமிழுக்கு நேரடியாக மொழிபெயர்த்த முன்னோடிகளில் இவரும் ஒருவர். 1984 முதல் இவருடைய சிறுகதைகள், செய்தி கட்டுரைகள், கவிதைகள் ஆகியவை கணையாழி, காலச்சுவடு, ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, தினமணி உள்ளிட்ட முன்னணி இதழ்களில் தொடர்ந்து வெளிவந்திருக்கின்றன. இவர் எழுதிய முக்கிய நூல்களுள் சில: விதையெல்லாம் மரமாகும், கற்பது எப்படி, இது கற்றல் அறிவியல் குறித்த நாவல். வாரி சூடினும் பார்ப்பவரில்லை, இது சீன ஷி ஜிங் பாடல்களின் தமிழாக்கம். மாற்றம், சீன எழுத்தாளர் மோ யானின் சேஞ்ச் என்ற நாவலின் தமிழாக்கம். இது போக சீன மொழி ஓர் அறிமுகம், தில்லியில் சைக்கிள் பயணம் ஆகியவை முக்கியமான நூல்கள். சிறந்த மொழிபெயர்ப்புகளின் மூலம் பண்பாட்டு பரிமாற்றத்திற்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இவருக்கு ஸ்பாரோ இலக்கிய விருது 2016 வழங்கப்பட்டது. மிகச் சிறப்பான நிர்வாக ஆட்சி பொறுப்புகளுக்கிடையே தமிழுக்கும் அயராது பணி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய உரையின் அணுகுமுறையை பற்றி ஐயா குறிப்பிட்ட ஒரு செய்தியை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாரி சூடினும் பார்ப்பவரில்லை என்ற பெயரில் சீன ஷி ஜிங் பாடல்களை தமிழில் ஐயா மொழியாக்கம் செய்திருக்கிறார். இந்த ஷி ஜிங் என்பது சீனாவின் சங்க இலக்கிய பாடல் தொகுப்பு. அந்த பாடல்களை நேரடியாக தமிழில் மொழியாக்கம் செய்துதான் வாரி சூடினும் பார்ப்பவரில்லை என்ற நூலாக வெளியிட்டிருக்கிறார். அப்படி வெளியிட்ட போது அதன் வரலாற்றை பற்றி காலந்தோறும் கவித்தொகை என்கிற ஆராய்ச்சி கட்டுரையையும் எழுதி சேர்த்தார். அந்த சிந்தனை சரட்டின் தொடர்ச்சி இந்த உரையிலும் இருக்கும் என்று சொல்கிறார். ஐயா அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி கூறி பணி நிறைவு பெற்ற இந்திய அயலுறவுத்துறை தூதுவர் திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் ஐயா அவர்களை இன்றைய இயலினை திறனாய்வு செய்ய மரியாதையோடு அழைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் இருக்கா? நன்றி. ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பாமா என்ன திட்டாங்க இதுக்காக. என்ன இப்படி வச்சிருக்கீங்க? ஓகே, நான் முதல்ல ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கதை 2004 நான் சைனால இந்திய தூதரகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்தது. ஒரு வாரக்கடைசி
அப்போது சைனாவில் ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகை தான் வரும், சைனா டெய்லி அப்படின்னு. அதில் ஒரு சங்கப்பாடலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது. என்னென்னா, தலைவி காத்திருக்கிறாள், முல்லைத்திணை காடு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் ஆயர்கள் இருக்காங்க, மாடு ஆடுலாம் மலையிலேருந்து இறங்கி வருது, கோழிலாம் இருக்குது. இவன் வந்து சென்றான் தலைவன் பணியின் நிமித்தம் வேலைக்காக போயிருக்கா, அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறா. அப்புறம் பொழுது சாய்கிறது அப்படின்னா அந்த சிறு பொழுது அதெல்லாமே வருது. இது முடிஞ்ச உடனே நான் வந்து அது கீழே சைனீஸில் ஒரு 2 வரி எழுதியிருந்தது. எனக்கு அது என்னன்னு புரியல. என்னுடைய வீட்டில் வேலை செஞ்ச சீன அம்மாவை கேட்டேன், அவங்களுக்கும் அதை ஒழுங்காக அவங்க ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அப்போ வந்து சீன நாலேஜ் அந்தளவுக்கு எனக்கு ஒழுங்காக புரியல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பழைய சீனம் கற்றுக் கொடுத்த டீச்சர்கிட்ட போய் நான் கேட்டேன், இது என்னது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது என்ன, இது ஒரு சைனீஸ் பாட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இது ஒரு தமிழ் பாட்டு, அதை வந்து இங்கிலீஷில் சைனா டெய்லியில் போட்டிருக்கீங்க, எதுக்கு போட்டிருக்கீங்க, அது கீழே சைனீஸில் என்ன எழுதியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அது ஆக்சுவலாகவே ஒரு சைனீஸ் பாட்டு, தமிழ் பாட்டு கிடையாது. அதாவது முல்லைத்திணையில் ஆடும் மாடும் கூடடையுது, அந்த நாவாய் செங்கால் நாராய் மாதிரி நாராய் செங்கால் நாராய் மாதிரியான ஒரு இறைச்சி பொருள் வச்சு ஆரம்பித்து கடைசியில் வந்து பசியும் தாகமும் வாட்டாது இருக்கட்டும்னு இவ வந்து இருத்தல் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த காட்சி ஒரு சீன கவிதை. அதை தான் நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அதோடைய மொழிபெயர்ப்பு இது 2nd எடிஷன் நாங்கள் பண்ணோம். இந்த புக்கை நான் டிசைன் பண்ணதே நான் தான் பண்ணேன். காலச்சுவடுக்காக பப்ளிகேஷன், பட் ஃபுல்லாக இன்டிசைனில் டிசைன் பண்ணதே நான் தான் பண்ணேன். ஸோ தட் சைனீஸ் இந்த பக்கம், தமிழ் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். இப்போது இது வந்து ஒரு சீன கவிதைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நூல் மேலே நிறைய ஆர்வம் வந்தது. ஏன்னா எனக்கு முன்னாடி தெரியும் 5 கிளாசிக்ஸ் இருக்குது அப்படின்னு, சைனீஸில் வந்து 5 கிளாசிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இந்த ஷிழ்ச்சிங்னா பாடல் தொகுப்பு இல்லைன்னா கவித்தொகை. அதனால் நான் வந்து சரி இதை படிக்கலாமே அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஐயோ நம்ம இதை கொண்டு தமிழுக்கு இதை சொல்லலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 வருஷம் கழித்து நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணேன். டெல்லிக்கு வந்தப்போ, பெய்ஜிங் முடிச்சுட்டு ஃபிஜி போயிட்டு அதுக்கப்புறம் டெல்லி வந்தப்போ ஃபைனலைஸ் பண்ணி காலச்சுவடுகிட்ட பேசி நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். இப்போது இதில் வந்து இதுக்கு முன்னுரை எழுதின மதிவாணன் ஐயா பேராசிரியர் வந்து அவர் கிளியராக சொல்லியிருக்கார், நற்றிணையில் 69வது பாடலில் சேகம்பூதனாரோட ஒரு பாட்டு இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷனை வச்சு தான் நான் வந்து இந்த உரையை வந்து பிச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போது என்னோடய உரையை வந்து நான் ஒரு 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று கொஞ்சம் மேலேருந்து தமிழுக்கும் சீனத்துக்கும் இருக்க பழந்தொகை நூல்கள்லேருந்து பார்க்கும்போது சங்க இலக்கியம் எப்படி இருக்குது, இந்த 6வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு அப்ரோச்சாக வச்சுக்கணும். 2வது, ஒரு தொகை நூலை வந்து ஒரு வரலாற்று சான்றாக வச்சுக்கிறதுல இருக்க சிக்கல்கள் என்ன, அதை வந்து பாலகிருஷ்ண ஐயா நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் அது பரவலாக பேசப்படாத ஒரு அலர்ட், அதை வந்து நம்ம அலர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பாலகிருஷ்ண ஐயா வந்து இந்த திறக்கும் ஜன்னல்கள்னு அவர் எங்கே கொண்டு போகிறாருன்னு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாலகிருஷ்ண ஐயா வர முடியல. ஆனால் போன வாரம் நானும் அவரும் மட்டும் ஒண்டியாக ஒரு லஞ்சு உட்காந்து ரொம்ப நேரம் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இந்த உரையை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். நேற்றும் அவர் பேசினார், ஒரு மணி நேரம் வாக்கில் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஆங்கிளில் வருது. இந்த பவர் பாயிண்டில் கீழே வந்து நான் பாஸ் கிட்டார் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து ஒரு விளக்கத்துக்காக. இப்போது பாமாவும் சரி அரசு சிலையா ஐயாவும் சரி எடுத்தோடனே என்ன உங்கள் பவர் பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. இப்போ பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த பவர் பாயிண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது என்னுடைய மெத்தட். என்னோட மெத்தடில் பவர் பாயிண்ட்டுங்கிறது, நான் தான் சிங்கர், அது பேஸ் கிட்டார். பேஸ் கிட்டார் மட்டும் கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு நல்லா இருக்காது. பேஸ் கிட்டார் இல்லாமல் கேட்டாலும் பாட்டு நல்லா இருக்காது. பேஸ் கிட்டார் இருந்ததுன்னா பாட்டு இன்னும் சிறக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்னுடைய உரையை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு கருவியாகத்தான் இருக்கணும். என்னோடய உரையை அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. இதை நான் வந்து அஃபிஷியல் லெவல்லையும் பர்சனல் லெவல்லையும் நான் உலகத்தில் எந்த கல்லூரிக்கு போய் இல்லை எந்த பள்ளிக்கு போய் உரை கொடுத்தாலும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்னுடைய அழகான முகத்தை அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகே, இப்போ முதல்ல நம்ம வந்து சற்றே மேலிருந்து அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இப்போது அடுத்த பேஜில் வந்து நான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ண ஷிழ்ச்சிங் இருக்குது, புக் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. இது வந்து சீனத்துடைய சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழுடைய சங்க இலக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ச்சங்கம் அப்படின்னு இருந்தது சொல்கிறாங்க. 3வது தமிழ்ச்சங்கம் 300
பிசிஇலேருந்து 300 சிஇ வரைக்கும் காமன் ஈரா வரைக்கும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன். அதை தான் பாலகிருஷ்ண ஐயா பயன்படுத்துகிறாரு, அதனால் நான் அதை சொல்கிறேன். அப்புறம் ரஃபாக நம்ம வந்து 2500, 25,000, 500 இது 3 நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2500ங்கிறது வந்து பாடல்கள், 2381 பாடல்கள் இருக்குது. ரஃப்லி 2500 பாடல் நம்மக்கிட்ட இருக்குது. 25,000ங்கிறது வரிகள், 26,350 வரிகள் இருக்குது மொத்தமாக தமிழ் சங்க தமிழில். அப்புறம் ஒரு 500ங்கிறது வந்து புலவர்களுக்கான நம்பரை வச்சுக்கலாம். 473 புலவர்கள், அதில் 30 பேர் பெண்கள். இதுதான் சங்க இலக்கியத்தோடது. சங்க இலக்கியத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும், அதனால் விட்டுடலாம். இப்போது சைனீஸில் வந்து பார்க்கும்போது, சைனீஸில் இப்போ இந்த ஷிச்சிங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொல்காப்பியம் மாதிரி ஏர்லியஸ்ட் எக்ஸ்டாண்ட் புக். கிடைத்தவற்றுள் மிக பழமையான நூல் எதுனா ஷிச்சிங் தான். நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இதுதான் சீன வரலாறு, சீன இலக்கிய வரலாறு இங்கேருந்து தான் துவங்குகிறது. அது இல்லாமல் இது ஏன் இவ்வளோ முக்கியமான நூலுங்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 311 தலைப்புகள் இருந்திருக்கு, பாடல்கள் இருந்திருக்கு. 311 தலைப்புகள் இருக்குது. 305 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. மீதி 6 பாட்டு கிடைக்கல. அதுக்கான தலைப்பு மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நாட்டுப்பாடல்கள், ஏறத்தாழ நம்மளோட அகப்பாடல்கள் மாதிரி இருக்கும். ஆனால் சுட்டி ஒருவர் பெயர் குழப்பறாரெலாம் கிடையாது, அவங்க பேர் சொல்லியும் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் காதல் உணர்வுகள் பற்றிய விஷயமா அகப்பாடல்கள். இது வந்து ஒரு 160 பாட்டு இருக்குது. நடுவில் வந்து விழாப்பாடல்கள்னு ஒன்று இருக்குது. ஒரு சடங்குக்காக ஒரு விழா மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்போது புனல் பொங்கி வருது, அதாவது ஆற்றுற தண்ணி வருது, அதெல்லாம் வந்து விழாப்பாடல்கள் வருது. 74 சிறுவிழா பாடல்கள், 31 பெருவிழா பாடல்கள் அப்படின்னு இருக்குது. இது அளவால் பிரிக்கப்படலை, அக்கேஷனால் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 40 வேண்டுதல் பாடல்கள், ஒரு ப்ரேயர் சாங்ஸ் மாதிரி இருக்குது. இது பெரும்பாலும் ராஜாங்க மரியாதை பண்ணும்போது பாடப்பட்ட பாட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கணுன்ற மாதிரி தோணுது. இதை வந்து அவங்க கிளைம் பண்ணுறது வந்து ஒரு 1000 BCயிலேருந்து கொண்டு வராங்க. பட் அப்படி இருக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணலை, ஏன்னா அதோடைய கண்டெக்ஸ்ட்லாம் பார்க்கும்போது அப்படி தோணலை. இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் இதில் நான் போட்டிருக்கேன் அந்த கன்ஃபியூஷியஸோட ஃபிகர் பாருங்கள். கன்ஃபியூஷியஸ் ஃபிகர் பற்றி தாய்வானில் இருந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன். அவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அந்த நொட்டோரிட்டியிலேருந்து வர்றது. அதிலேருந்து அதை எப்படி டெவலப் பண்ணி அப்புறம் உலகத்துக்கெல்லாம் தெரிகிற அழகான கன்ஃபியூஸாக எப்படி வந்தார்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த படத்தை போட்டிருக்கேன். அவர் தான் இதை வந்து தொகுத்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஆனால் அவர் தான் தொகுத்தாரான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த சீனாவுடைய 5 கிளாசிக்ஸ் லீச்சிங், ஷிச்சிங் இது இருக்குது, அப்புறம் வந்து சுன்சியோ இருக்குது, அப்புறம் ஷூச்சிங் இருக்குது, ஈச்சிங் இருக்குது. அது எல்லாத்தையுமே இவர் தான் தொகுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க எல்லாமே கன்ஃபியூஷியஸுடைய சீடர்கள். அதனால் நம்ம அது கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் எடுத்துக்கணும். ஆனால் கன்ஃபியூஷியஸுடைய கப்லெட்ஸில் வந்து நிறைய இடத்துல அவர் வந்து 300 பாடல்கள்னு சொல்கிறார். இது 305 கிடச்சிருந்தால் 311 இருந்தாலும் 300 பாடல்கள்ன்ற காமன் வேர்டால் தான் சைனீஸ் லிட்ரேச்சரில் இதை சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ வரைக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 300 பாடல்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது வாழ்க்கையை பார்க்காமல் திரும்பி நின்று சுவரை பார்ப்பதை போல் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஷிச்சிங்கை புரிஞ்சிக்கலைன்னா நீ வந்து உலகத்தை எப்படி புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு கன்ஃபியூஷியஸ் கேட்குறேன். அந்த பீரியட்லேருந்து கன்ஃபியூஷியஸ் தாட்டுக்கு இந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என்ன கம்பேர் பண்ணுறோம். இதில் வந்து இந்த புக்ஸில் வந்து இந்த ஃபங்கு அப்படின்னு சொல்கிறது, அந்த நாட்டுப்பாடல்னு சொல்லும்போது அவங்க பிரமாதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐயோ நம்பாளுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்குன்னு குரூப் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக இப்போ சங்கப்பாடல்கள் வந்து கொங்கு நாட்டிலேருந்து வந்த சங்கப்பாடல்கள், தொண்டை நாட்டிலேருந்து வந்த சங்கப்பாடல்கள்னு அப்படியே ஜாகிரபிக்கலாக பிரித்து போட்ட மாதிரி அவங்க வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இப்போது இருக்கும் நிலப்பகுதிகளிலிருந்து எந்த பகுதிகளிலிருந்து இந்த பாடல்கள் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு பெரிய அசெட். அதில் சொல்லப்பட்டிருக்க நதிகளும் சரி, இதுவும் சரி, நேரடியாக நானே சில நதிகளுக்கு போய் பார்த்துருக்கேன், சில மலைகளுக்கு போய் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஜாகிரபிக்கலி அதை லொக்கேட் பண்ண முடியக்கூடிய ஒரு வகையில் இவங்க வந்து அதை தொகுத்துருக்காங்க. ஆனால் சங்க இலக்கியம் வந்து எங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குது, நம்மளுடைய தமிழ் சங்க இலக்கியம் எங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குன்னா, நம்ம வந்து எழுதியவர்களின் பெயர்களை எல்லாம் வச்சுருக்கோம். அங்கே இந்த 300 பாடல்களுக்கும் எழுதுனது யாருன்னு தெரியாது. ஒரு பாடலுக்கு கூட ஆசிரியர் பேர் கிடையாது, வெறும் கவிதை தான் இருக்குது. யார் எழுதுனாங்க யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. அது போக இன்னொரு ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு அப்ரோச் தமிழில் வந்து என்ன கிளியராக திங்க் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்னா, துறைன்னு ஒன்று இருக்குது.
துறை தமிழ் பாடல் என்னன்னா, சங்க பாடலில் தலைவனுக்கு தோழி சொல்லியது அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பணிக்காக செல்லும் தலைவனுக்கு தோழி சொல்லியது, அப்படி இல்லைன்னா அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா அதனால தோழியும் மகளும் வேணும்னு அம்மா காதில் வேணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு அந்த சீன் செட்டிங்கை வந்து துறைன்னு சொல்லுவாங்க. யார் எதுக்காக எந்த சூழலில் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு. இது அந்த சீன சங்க இலக்கியத்தில் கிடையாது. இது பல குழப்பங்களை கொடுக்குது. யார்கிட்ட சொல்கிறாங்கங்கிறத இன்டர்பிரிட்டேஷனுக்கு விட்டுட்டா என்ன ஆகுன்றதை நம்ம வந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னு. இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து காலந்தோறும் கவித்தொகை அப்படின்ற கட்டுரையை வந்து நான் எழுதினேன். சீனாவில் இந்த நூலை அழிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சைனாவை வந்து சைனான்னு சொல்கிறதுக்கு காரணம் சின் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னரோட பேரை வச்சு வெளிநாட்டவர் கொடுத்த பேர் தான் சீனா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சுங்குவோன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து சைனான்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்து சீனருக்கு அவரோட நாட்டு பேர் சீனான்னு தெரியாது, அவங்களுக்கு சுங்குவோ தான் தெரியும். இந்த சின் மன்னர் ஆண்டதால் அதற்கு சீனா என்ற பெயர் வந்தது. ஒரு வகையில் இந்த பரதர் ஆண்டதால் வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த சின் மன்னர் 200 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பொது ஆண்டுக்கு 200 வருஷம் முன்னாடி இந்த நூலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா காப்பியும் கொண்டு வர சொல்லி கொளுத்தினார். ஏன்னா இது வந்து பழமைவாதத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொளுத்தினார். அப்பவும் சில பேர் ஒழிச்சு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஏடியில் ஒரு 400 AD கிட்ட மறுபடியும் ஒரு ரிவைவல் வரும்போது மாவுங்கிறது வந்து தமிழில் மாவோன்னு எழுதுகிறோம் இல்லையா, மாவோ த்சேதுங், எனக்கு சைனீஸ் தான் வருது. மாவோன்னு நம்ம சொல்கிற தலைவர் பேர் வந்து மாவ். அதே குடும்ப பெயர் கொண்ட ஒருத்தர் மாவ், அவர் தான் வந்து உரை எழுதினார். அந்த உரை எழுதினது வழியாக தான் நமக்கு இது கிடச்சிருக்கு, இந்த நூல் கிடச்சிருக்கு. முன்னாடி ஒரிஜினலாக எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. இந்த நூல் கிடச்சதே அந்த உரை, மாவோட உரை தான். நேராக 20வது நூற்றாண்டில் மாவ் அதை கொளுத்தினார். மாவோ த்சேதுங் மறுபடியும் எல்லா புக்கையும் வாங்கி வச்சு கொளுத்தினார். லைப்ரரியெல்லாம் கொளுத்துனாங்க, இந்த புக்கு இருக்க லைப்ரரியெல்லாம் கொளுத்துனாங்க. சரியா? அதனால் இந்த புக்குக்கும் சீன இலக்கியத்துக்கும் சீன வரலாற்றுக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம சான்றாக எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ மாவ் கொண்டு வந்த உரையால் தான் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம என்ன கவனிக்கணும்னா, நமக்கும் நிறைய இலக்கியம் இப்படி தான் வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து A to Eன்னு ஒன்று சொல்லுவேன். ப்ராபப்ளி அதை நான் பின்னாடி கொண்டு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இப்போது ஷிச்சிங் கிடைச்சதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்லையும் சில பிரச்சனைகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நூலாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகணும். சான்றாக எடுத்துக்கும் போது தமிழின் சங்க இலக்கியம்ங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரும் சொத்து. ஆனால் அதை வரலாற்று சான்றாக பயன்படுத்தும் பாதையில் நம்ம போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதை தான் வந்து நான் இந்த பேச்சுக்கூட பிச்சிங்காக நான் வைக்கிறேன் நான். சரி, இப்போது தொல்காப்பியம் எனக்கு வந்து சீனத்தோட சங்க இலக்கியம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏஜ் எல்லாம் 1000 இயர்லாம் புஷ் பண்ணாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு தொகை நூலில் வரும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொல்காப்பியம் நம்மளுடைய முதல் நூலாக இருக்கிறதுடைய சிறப்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எள்ளிலிருந்து எழுப்படும் எண்ணெய் போல இலக்கியத்திலிருந்து எழுப்படும் இலக்கணம் அப்படிங்கிறதா தமிழோட மரபு. எள்ளுலேருந்து எண்ணெய் வர மாதிரி இலக்கியம் எழுதிட்டா அந்த இலக்கியத்தை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வரும். அப்போ அந்த இலக்கணமே முதல் நூல்னால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும், அதை வந்து பின்னாடி பாலகிருஷ்ணன் ஐயாவும் இதை பற்றி பேசுகிறாரு. பட் நான் இங்கே முக்கியமாக ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக நான் சொல்கிறது என்னென்னா, அந்த திணைங்கிற விஷயத்தை பாருங்கள். திணைங்கிற விஷயத்தில் ஒரு உணர்ச்சிகளை கூட கோடிஃபை பண்ணி வச்சுருக்க முடியுது. அப்போனா அதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும். இந்த திணையை வந்து நீங்கள் வந்து தமிழில் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் சிலருக்காகவாவது நான் இதை விளக்கணும். திணைங்கிறது என்னென்னா, இந்த சூழலில் இந்த உணர்வை இந்த நிகழ்ச்சியை வைத்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ சினிமா எடுக்கும்போது நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னா கடற்கரையில் பாடணும். கரை மேல் பிறக்க வைத்தான் அப்படின்னா அந்த சோகம்னா கடற்கரையில் பாடணும். அதை தான் நெய்தல் திணை சொல்லுது. இரங்கல் நிமித்தம்னா கடல் கிட்ட வெய்யி. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தில் உங்களுக்கு வந்து நம்பிக்கையே கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வை. இதுதான் திணை. இந்த திணைக்கு வரணும்னா எவ்வளவு பண்ணியிருக்கணும், எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து இதுதான் கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போனா தொல்காப்பியத்துக்கு முன்னாடி எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டேஷன் நடந்திருந்தா
அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லேருந்து விழுமியங்களை எடுத்து அதை ஒரு கிராமராக நம்மளால் வைக்க முடியும். இந்த பாட்டுகளோட ஏஜ் எல்லாம் வந்து இப்படிலாம் நம்ம போய் இந்த பாட்டு இந்த மன்னர் சொல்லியிருக்காரு அப்படிலாம் போகக்கூடாது. இந்த சூழலில் இந்த உணர்வை இப்படி சொன்னால் நன்றாக இருக்கும்னு தெரிகிற இலக்கணம் முதல்ல ஆரம்பிக்குது. அப்போனா அதுக்கு முன்னாடி எத்தனை இலக்கியம் இருந்திருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை தான் நம்ம வந்து திணையில் ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் வந்து அடுத்தது இந்த தொகை நூல் சான்றில் வந்து விழிப்புடன் அணுகல் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஸ்லைடில் நான் எழுதியிருக்கிறது அத்தனையுமே பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய வரிகள். என்னுடைய குறை என்னென்னா, அவர்கிட்ட நான் பேசும்போது, ஐயா நீங்கள் திருப்பி திருப்பி இதை சொல்கிறீங்க, ஆனால் இதை பயன்படுத்துகிறவங்க இதை இப்படி பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதாவது அவர் வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாரு. சங்க இலக்கியத்தை நான் சான்றாக பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை விட்டுட்டு, அந்த யூசர் மேனுவலை விட்டுட்டு நம்ம பயன்படுத்தும் போது நிறைய தப்புகள் வரும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிந்து சமவெளிக்கும் சங்க இலக்கியத்துக்கும் இந்த தொடர்புகள் எல்லாம் இன்னும் ஊகங்களே, சாலிடான விஷயம் வந்து நம்ம பண்ணணும். நேரடியான குறிப்பு அங்கே சிந்து சமவெளியில் கிடைக்குதா நமக்கு அப்படின்னா இன்னும் கிடைக்கல, நேரடியானது இல்லை. இதெல்லாம் தான் அறிவியல் பார்வை. கால இடைவெளி இருக்குது, நிலப்பரப்பு இடைவெளி இருக்குது, இதெல்லாம் இந்த சாப்டர்லேயே ஐயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்ன மொழி இடைவெளி இருக்குன்றதையும் நம்ம சேர்த்துக்கணும். இனிமேல் இந்த மூணுத்தையுமே நம்ம சொல்லணும். கால இடைவெளி இருக்குது, நிலப்பரப்பு இடைவெளி இருக்குது, மொழி இடைவெளி இருக்குது. நமக்கும் இந்த மொழிக்கும் இன்னும் அந்த கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று அகழ்வாய்வு தடங்கள். இதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாரு, உரிய மதிப்பை அளிக்கவில்லை அப்படிங்கிறாரு. நான் வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்க ஒரு ஆள். நான் என்ன சொல்லுவேன்னா, சயின்ஸ் வந்து யாராவது அழிக்கிறாங்களோ இல்லையோ, சயின்ஸ் டசன்ட் கேர். நம்ம எல்லாரும் ஒத்துக்கலனாலும் கிராவிட்டி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா யாரும் நமக்கு அழிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கிடையாது இல்லையா. வி கேன் கிளைம் இட், வி கேன் டேக் இட். அவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இப்போ கீழடி மாதிரியான சில விஷயங்கள் தான் கிடைச்சிருக்க தவிர ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இன்னும் கிடைக்கல. அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். பட் அதையும் வந்து ஐயா வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக நம்ம வச்சுக்கணும். இப்போது இந்த கால இடைவெளிக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் திருச்சியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் ஐஎஃப்எஸில் ஹாஸ்டலில் இருக்கும்போது அதை எழுதினேன். திருச்சியில் நடந்தது ஒரு ஹாஸ்டலுடைய கதை. நான் ஐஎஃப்எஸ்லேருந்து எழுதும்போது நிறைய பேர் நான் ஐஎஃப்எஸ் ஹாஸ்டல் பற்றி எழுதுகிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. இது வந்து இப்போ அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. நம்ம வந்து மீள் நினைவுகள்லேருந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறாரு. பட் இதெல்லாம் இலக்கியத்தில் திருப்பி நடக்கும். இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். எங்கேருந்து இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். இப்போது அவருடைய யூசர் மேனுவலை எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஆங்கிள்லேருந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியாது. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு 2 வால்யூமோ 3 வால்யூமோ வந்தது. வெரி ஹிலேரியஸ் மூவி. ஒரு இர்ரிவரன்ஸ் இருக்க, ஒரு எதையுமே மதிக்காத ஒரு மூவி, ஒரு காமெடி மூவி. அதில் முக்கியமான ஒரு கட்டம், கடவுள்கிட்ட மோசஸ் போய் மக்களுக்கான கட்டளை என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே கடவுள் கட்டளை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பேனில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 3 பலகை இருக்குது. அவர் வரும்போது சொல்லுவார், கடவுள் நமக்கு இந்த 15 கட்டளைகளை கொடுத்தாருன்னு சொல்ல வரும்போது அவர் கை தவறி ஒரு பலகை விழுந்த உடனே அவர் வந்து மீதி 2 பலகை 2 கையில் பிடிச்சிட்டு கடவுள் நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். இந்த சீனை வந்து நான் எப்பவுமே இலக்கியத்தை சான்றாக வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இலக்கியத்தில் வந்து நான் ABCDE அப்படின்னு 5 ஸ்டேஜ் வச்சுருக்கேன். சரியா? முக்கியமாக இந்த மாதிரி தொகை நூல்களுக்கு என்னன்னா, நாம் எதை பற்றி பேசி கொண்டிருந்தோம், என்னவாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், வாழ்க்கை என்னமா இருந்தது அப்படிங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. இஸ் லார்ஜர். அதிலிருந்து கொஞ்சம் விஷயங்களை நம்ம ஒரு பாட்டு வடிவத்தில் கொண்டு வந்திருப்போம். வாய்ப்பாட்டாக பேசிகிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ வாய்ப்பாட்டு இருக்குது, அதெல்லாம் சில பேர் தான் எழுதி வச்சுருக்காங்க. பட் மற்றபடி பாட்டாக அது மாதிரி பேசி வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டு வடிவத்திலேருந்து சில பாடல்களை மட்டும் எழுதி வச்சுருப்போம் இல்லையா. வாழ்க்கை, அதுக்கப்புறம் பாடல், வாய்ப்பாட்டு. அந்த வாய்ப்பாட்டில் சிலதை எழுதுகிறோம், செய்யுளாக எழுதுகிறோம். அந்த எழுதப்பட்ட சில செய்யுள்கள் தொகுக்கப்படுகின்றன. முக்கியமாக சங்க இலக்கியம் மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சட்டாம்பிள்ளைகள் இருந்திருக்காங்க இல்லையா. இவன் வந்து அவனுடைய பூவை பற்றி சொல்லிட்டு அதனால் இது புறப்பாடல் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இருக்குது. இப்போ இவங்க என்ன ஃபில்டர் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்க நமக்கு எப்படி தெரியும்? இதுதான் டி, அவங்க தொகுத்துருக்காங்க. என்னன்னா நமக்கு கிடைச்சது. அது எப்படி 2831 பாடல் இருக்கணும்? ஏன் 2500 பாடல் இல்லை? ஏன் 3000 பாடல் இல்லை?
இல்லையா? நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான். அப்போ ABCDE வரும்போது தான் நம்ம கையில் இருக்கு. இப்போது ஷிச்சிங்கில் அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை பாட்டா பாடி அவங்க ஆக்சுவலாக பாட்டா பாடினாங்கன்றதுக்கு நிறைய க்ளூ இருக்குது. குவான் குவான் சீச்சியோ ஹவு சோ வாய்ச்சியா ஃபூனு சுஞ்சு ஹவுச்சியோ இதெல்லாமே நாலு நாளாக அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. இதை வாய்ப்பாட்டாக தான் பாடியிருக்க முடியும் முதல்ல. அதுக்கப்புறம் அது கவிதையாக உள்ள வருது. அதுக்கப்புறம் அதை தொகுத்ததில் சிலது தான் கிடச்சிருக்கு. இப்போ கிடைச்சது தான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம தமிழ்லையும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், சங்க இலக்கியம் மாதிரியான ஒரு பெருஞ்செல்வத்தை நம்ம ஒரு வரலாற்று சான்றாக பயன்படுத்துகிற பாதையில் பயணிக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. இப்போது நமக்கு இப்போது சங்க இலக்கியம் பற்றி ரொம்ப குழப்பாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். திருக்குறள் 1330 குறள் தான் இருந்து நமக்கு தெரியாது. திருக்குறளில் இந்தந்த 10 பாட்டு தான் ஒரு அத்தியாயத்தில் இருந்து நமக்கு தெரியாது. இந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் இந்த அத்தியாயம் தான் வந்திருந்தது நமக்கு தெரியாது. நமக்கு கிடைச்சதெல்லாம் பரிமேலழகர் உரை, அதில் இருக்கிறது தான். அவர் கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தாருன்னா நமக்கு தெரியாது. இப்போ நான் 2024 அலி அண்ட் நினோ அப்படின்னு ஒரு அசர்பைஜானி நாவலை மொழிபெயர்த்து காலச்சோடு பதிப்பாக போட்டிருக்கோம். அதில் ஆங்கில பதிப்பை எடுத்து தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஜெர்மனியிலேருந்து ஒரிஜினலாக அது ஜெர்மனியில் எழுதப்பட்டது. ஜெர்மனியிலேருந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஆங்கிலத்திலேருந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஜெர்மனியிலேருந்து ஒரு நண்பர் இதில் ஆராய்ச்சி பண்ணுறவர் அவர் வந்திருந்தார் அசர்பைஜானுக்கு. அப்போ அவர் காமிச்சார், இந்த இங்கிலீஷ் சாப்டர் ஃபஸ்ட்டு ஒரு 6 பேராகிராஃப் ஒரிஜினலில் இல்லை, இங்கிலீஷில் எழுதிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு தேவை அப்படின்னு எழுதிட்டாங்க. இப்போது திருக்குறளின் கடவுள் வாழ்த்தை திருவள்ளுவர் தான் எழுதினாரான்னு எனக்கு தெரியாது. இந்த சந்தேகங்கள்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு இலக்கியத்தை அணுகிறதுக்கு நமக்குலாம் அவசியம். இதை நம்ம வச்சுக்கணும். இது அதை எந்த வகைத்திலையும் கீழே இறக்கிறது இல்லை, ஆனால் ஆராய்ச்சி கண் கொண்டு பார்க்கிறோம் அப்படிங்கிற அந்த கவனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக வேணும். அதனால் இதை நான் சொல்கிறேன். இந்த இர்ரிவரன்ஸ் ஒரு தப்பு கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரியும், ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட். அவருடைய வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் நான் கட்டுரையாக குமுதத்துக்காக எழுதும்போது நான் இதை எழுதியிருந்தேன். அவர் டாக்டரேட் பண்ணும்போது பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஒரு தியரி கொண்டு அதை ப்ரூவ் பண்ணி டாக்டரேட் பண்ணுறாரு. போஸ்ட் டாக் பண்ணி அவர் சக்ஸஸ் ஆனது என்ன தெரியுமா? அவர் டாக்டரேட் பண்ண தியரி சரியில்லைன்னு சொல்லி. இதுதான் சயின்ஸ். சயின்ஸ் அடுத்த கட்டத்துக்கு இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்காது, எதையுமே புனிதப்படுத்தாது. அடுத்த உண்மை வரும்போது எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் வரலாற்று சான்று தேடும்போது நம்ம இலக்கியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, எந்த நாட்டில் இருந்தாலும், தமிழ்னு இல்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் இலக்கிய சான்றுங்கிறது ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். 100 மார்க்கில் 10 மார்க் கொஸ்டின் தான். நீங்கள் எவ்வளவு தான் ஆழமாக போய் எழுதினாலும் 10 மார்க் கேள்விக்கு 10 மார்க் தான் மார்க்கு கொடுப்பாங்க. 20 பக்கம் எழுதினாலும் 10 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வரலாற்றுக்கான சான்றுன்னு எடுக்கும்போது நான் இப்போ பாலகிருஷ்ண ஐயா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், கீழடியில் இருக்க ஒரு பாட்டுக்கு, ஒரு பானையோட சில்லுக்கு 10 சங்க இலக்கிய பாட்டல் தான் தேரும். ஒரு பானை சில்லு அந்த வேலையை பண்ணிடும். ஏன்னா அதான் மெட்டீரியல் எவிடன்ஸ். அதுக்கு தான் நம்ம போகணும். இலக்கியத்திலேருந்து நம்ம பல பயன்களை கொண்டு வரலாம். ஆனால் இதுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடாது. அதாவது மெட்டீரியல் எவிடன்ஸை விட பெருசாக இலக்கியம் என்றைக்கும் வந்துடவே முடியாது. முக்கியமாக சான்றாக வரும்போது வந்துட முடியாது. அதை அலூட் பண்ணுது, அதை கராபரேட் பண்ணுது, அதை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற வகையில் தான் நம்ம இலக்கியத்தை யூஸ் பண்ண முடியும். இதுவே ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் ஆஃப் இதுன்னு எடுத்துக்க முடியாது. இந்த விஷயத்தையும் நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன். இந்த விஷயத்தையும் நான் அடிக்கடி எங்களோட டிப்ளமசிலையும் நாங்கள் பேசுவோம், நெகோசியேஷன்லேயும் பேசுவேன். நான் சில கிளாஸ் எடுத்திருக்கேன் நெகோசியேஷனுக்கு, கம்யூனிகேஷனுக்கு. அப்போது நான் இதை பற்றி பேசுவேன். ஈபேயில் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கார்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்டுக்கெல்லாம் நீங்கள் ஈபேயில் உங்களுக்கு தெரியும், இந்த கார்டை வச்ச உடனே அவங்க ஏலம் போடுவாங்க, எவ்வளோக்கு வாங்கிக்கிறேன்னு ஏலம் போடுவாங்க. ஒரு 10 புது கார்டு போட்டு இது எவ்வளோக்கு வாங்கிக்குவேன்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $20 வாங்கிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு லாட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 புது கார்டும் இருக்குது, கூட 3 பழைய கார்டு சேர்த்துடுறாங்க. இப்போ மொத்தம் 13 கார்டு. 10 புது கார்டுக்கு $20 கொடுத்தாங்கன்னா 23 கார்டு, 3 கார்டு பழசாக இருந்தாலும் $22 $25 ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் இல்லை, $15 கிட்ட தான் கோட் பண்ணுறாங்க. ஏன்? இதுதான் நெகோசியேஷனில் இருக்க இஷ்யூ. நெகோசியேஷனில் உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை சொல்லிட்டு நிறுத்திடணும்.
சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வீக் பாயிண்ட்ஸை வைக்க வைக்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸும் வீக் ஆகும். அதனால தான் இலக்கியத்தை சான்றாக பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் இருக்குது, அதில் சரி இதையும் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணும்போது இது டைல்யூட் ஆகும். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் விஷயம். பியாண்ட் இண்டஸ் வேலி, பியாண்டு சங்கம் லிட்ரேச்சர், நம்ம ஜென்ரலாக ஒரு வேர்ல்டு வியூவாக இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இதை பற்றிய ஒரு முக்கியமான முன்னடைவை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நான் ஃப்ளாக் பண்ண விரும்புகிறேன். சரி, இப்போ நம்மளுடைய முக்கியமான ஆங்கிள் இது பாலகிருஷ்ண ஐயாவுடைய அத்தியாயத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். இப்போது அவர் இது ஒரு வாழும் அத்தியாயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ சென்னையில் அவரோட 3 உரைகள் கேட்டுக்கிட்டேன், சங்க சுரங்கம் கேட்டுட்டேன். அது இல்லாமல் அஜர்பைஜானில் இருக்கும்போதும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவருடைய 30-10 இருக்கு இல்லையா, அந்த 3-10 நூல்களையும் வாங்கி படிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட எத்தனை உரையாடல்கள் நேரடியாக, எத்தனை டெல்லியில் பார்த்தது, எங்கே பார்த்தது, இங்கே பார்க்கும்போதெல்லாம் இதை பற்றிலாம் பேசுகிறோம். ஒரு வகையில் சங்க இலக்கியத்துக்கும் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் உறவு வாழும் அத்தியாயம். அது பிரிண்டாக இருக்குன்றதால் அதை நிறுத்த முடியாது. பல அடுக்குகளில், பல வழிகளில், பல வகைகளில் இது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம இது ஒரு இவால்விங் விஷயமாக தான் எடுத்துக்கணும். இப்போ போன வாரம் பேசின விஷயத்தை கூட எடுத்து இந்த சாப்டர் நம்ம பேச முடியும். அதனால் இது ஒரு இவால்விங் விஷயமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதில் ஒரு கெனத் மிஷலுடைய இந்த விஷயத்தை சொல்கிறார். ஒரு இலக்கியம் எல்லா கலையும் மாதிரியும் தன்னை உருவாக்கி அந்த நிலத்தோட சில இமேஜஸை வச்சுருக்கோம் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான், அதை நம்ம எடுத்துக்கணும். இது போக ராபர்ட் லூயியோட ஒரு கோட்டையும் அவர் சொல்கிறார். என்னன்னா, ஒரு பெரிய நீண்ட வரலாறு, மனித வரலாறில் எழுதப்பட்ட வரலாறுங்கிறது லாஸ்ட் சாப்டர், இந்த ட்ராமாவில் லாஸ்ட் சாப்டர். இந்த லாஸ்ட் சாப்டரை பார்த்துட்டு, லாஸ்ட் சீனை பார்த்துட்டு மொத்த ட்ராமாவை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் உள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் பாருங்கள் என்ன சயின்டிஃபிக் அப்ரோச்சோட அவர் சொல்கிறார். எழுதப்பட்டது அப்படின்னு இந்த இலக்கியத்துக்குள்ள, அதனால தான் நான் 10% அப்படிங்கிறேன். எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாறை பிடிச்சிட முடியாது. ஏன்னா எழுதப்பட்டது கம்மி தான், அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கும் இல்லையா. அதெல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். சரி, இப்போ ஐயா முக்கியமாக சங்க இலக்கியத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சங்க இலக்கியத்தை நமக்குள்ளே பேசிக்க வேண்டியது தேவை கிடையாது. அதனால் சாரி, இப்போ லைட் போயிருக்கு, திருப்பி வரும். கொஞ்சம் இருட்டில் இருக்கேன், லைட் வந்த உடனே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் ஐ ஹாவ் அ டார்ச் லைட், ஐ கண்டினியூ டு டாக். இப்போது இந்த தொல்காப்பிய, இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி அவர் சொல்கிற அந்த விஷயத்தில் முக்கியமாக இந்த கொட்டேஷன் இந்த கோட் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இதை நம்ம ஒரு தர்க்க ரீதியாக நம்ம நியாயப்படுத்த வேண்டியிருக்கு. மற்ற இலக்கியங்களைப் போல இல்லை சங்க இலக்கியம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிற முக்கியமான ஒரு கருத்து. ஏன்னா சங்க இலக்கியங்கிறது இயற்கையோடு இணைந்திருக்கு, பட்டறிவோடு இருக்குது. இவ்வளோ ப்ராக்டிக்கலாக லைஃபாக சொல்கிற ஒரு இலக்கியம். அதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. எப்படி எவ்வளோ இதெல்லாம் ஒரு இலக்கியத்தில் பிடிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு ஆர்டினரி லைஃப்பை, நார்மல் பர்சனோட லைஃப்பை, கடவுள் இல்லாமல், ராஜா இல்லாமல் ரொம்ப அழகாக பிடிச்சிருக்க ஒரு இலக்கியம் இது. அதை அவர் நிறைய சொல்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருதுகோள். அதனால் சங்க இலக்கியத்தை நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. தொல்காப்பியத்தை பற்றி அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். தொல்காப்பியத்தில் 1610 நூற்பாக்கள் இருக்குது. அதில் ஒரு 20% மேலே, 21.3%, 343 பாடல்களில் என்மனார் புலவர், அறிந்திசினோரே, தெரிந்திசினோரே முன்னாடி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முன்னாடி சொல்கிறது 20% இருக்குன்னா எத்தனை பேர் எவ்வளோ இலக்கணம் சொல்லியிருக்கணும் இல்லையா. அதெல்லாத்தையும் சேர்ந்து இது ஜூஸாக நிற்கிது. அதனால் இதெல்லாத்தையும் நம்ம வேலிட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அது எனக்கு முக்கியமான விஷயமா இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சீன சங்க இலக்கியத்திலேருந்து பார்க்கும்போது முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் நேச்சுரலாக விழுந்தா உண்டு. இப்போது இங்கிலீஷ் படத்துலையும் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தோட திணைகள்லாம் வரும். கொரியன் படத்தில் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஈரானியன் படம் நிறைய பார்ப்போம், அங்கெல்லாம் சங்க இலக்கியத்தோட திணைகள்லாம் வரும். இதெல்லாம் நேச்சுரலாக இந்த இடத்தில் இந்த உணர்ச்சியை சொன்னால். ஆனால் தமிழில் அதை நம்ம கோடிஃபை பண்ணியிருக்கோம். கோடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு டைட்டான ஒரு பேக்கேஜாக கிடைக்கிது. ஒன்றத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா எல்லாமே ஓடி வந்துடுது இல்லையா. அதனால் இதை பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் சுலபமாகவும் இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இன்னொரு அவரோட இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா, இந்த திணையை அவர் மேப் பண்ணியிருக்கார். எது அதிகம் அப்படின்னு. இப்போ பாலை திணை 530 பாட்டு இருக்குது, குறிஞ்சி திணை 480, அதாவது பிரிவோம் சந்திப்போம், இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே இவ்வளவு பாடல்கள் இருக்குது. பிரியறது சேர்றது, குறிஞ்சி திணையும் பாலை திணையும். இதை மறுபடியும் நான் சொன்ன A to Eல எடுத்து பாருங்கள். A to ஈல பாலைத்திணை அதிகமாகவும் குறிஞ்சி திணையும் அதிகமாக இருக்கிறதால் தமிழர்கள் வாழ்வில் பிரிவு அதிகமாக இருந்ததுன்னு எடுத்துக்க கூடாது. வாழ்ந்தது வேற,
பாடியது வேற, எழுதியது வேற, தொகுத்தது வேற, கிடைச்சது வேற. இந்த கிடைச்சதுக்கு தான் இந்த மேப்பு. இது தமிழர்களின் வாழ்க்கையை முற்றாக சொல்லுதுன்னு எடுத்துக்கக்கூடாது. நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், த மேப் இஸ் நாட் த டெரிட்டரி. மேப் இஸ் அ மேப், மேப் இஸ் நாட் த டெரிட்டரி. நமக்கு கிடைச்சிருக்க இலக்கியம் வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை பற்றிய ஒரு பிம்பம், ஒரு குறிப்பிட்ட பிம்பம், கிடைச்ச பிம்பம், தொகுத்த பிம்பம், தொகுத்ததில் கிடைச்ச பிம்பம். அப்படி தான் நம்ம ரொம்ப லிமிட்டடாக தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம். அப்படி இதுக்கு வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லுவேன். தமிழர்களையே பார்க்காத ஒரு யாரோ ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவை மட்டும் பார்த்துருந்தா என்னன்னு சொல்லுவாங்க, நம்மள 99% வந்து காதல் கல்யாணம் தான், எல்லாம் மரத்து பின்னாடி சுற்றி இருந்திருப்போம், பாட்டு பாடியிருப்போம், டான்ஸ் ஆடிருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 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 மீட்டிங் அட்டன் பண்ணுறதுலேயே எத்தனை பேர் காதல் கல்யாணம் கிடையாது. நம்ம கலையில் கொண்டு போகிறது வேற, வாழ்க்கை வேற. அதுக்கான கேப் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து சான்றாக பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும். அடுத்ததில் வந்து இப்போது சங்கத்தில் இருக்கும் நகரங்களை பற்றி அவர் எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. நகரம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஐடியாவாக இருக்குது சங்க இலக்கியத்தில் அப்படின்னு. ஒரு பெண் வந்து நகரம் போன்றவள் அப்படிங்கிறாரு. இப்போது தி ஜானகிராமன் வந்து அவள் குளிச்சுட்டு நடந்து வந்தா அப்படியே, அப்போ தான் தீட்டின கத்தி மாதிரி நிகுன்னு நடந்து போனா அப்படின்னு எழுதுவார். ஒரு பெண்ணுக்கு கத்தி, தீட்டின கத்தி அப்படிலாம் எழுதுவார் தி ஜானகிராமன். சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் வந்து நகரம் மாதிரி இருக்கா அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒப்புமைப்படுத்துகிற அளவுக்கு நகரம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த பட்டினப்பாறையில் காவிரி பூம்பட்டினம், அது திருப்பி சொல்கிறோம். எல்லா புலம்பெயர் மக்கள்லாம் வந்து முட்டாச்சிறப்பின் பட்டினம், கலந்து இனிந்து உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம். அது மாதிரி சங்கத்தில் இருக்கும் நகரம் பற்றி நிறைய இந்த விஷயத்தை ஐயா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிந்துல இருக்க கனெக்ஷனில் வந்து அரையம் இது வந்து புறநானூரில் 2200 பாட்டில் வருது, 202வது பாட்டில் வருது. கோடு பல அடுக்கிய பொருள் நுமக்கு உதவிய நீடு நிலை அரையத்து கேடும் கேளினி அப்படின்னு, அரையம் அப்படின்னு. அதுக்கு விளக்கம் எழுதும்போது, புறநானூற்று விளக்கம் எழுதும்போது அதை வந்து பேரறையம் சிற்றறையம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதை வந்து ஐயா என்ன சொல்கிறாங்க, நம்ம இண்டஸ் வேலியில் பார்க்குற மேல்நகரம் கீழ்நகரம் மாதிரி கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இந்த கொட்டேஷன் நான் சொல்லியிருந்தேன், அகழ வச்சுக்க நமக்கு அவ்வளோவா கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதில் இருந்து தான் நம்ம மேலே போகணும். கடல் வணிகம், இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக். மெசபடோமியா, யூப்ரட்டிஸ் நதியில் ஊர் அப்படிங்கிற பேர்லேயே இருக்கிறது. அவங்க என்ன வந்து கடல் வணிகத்தில் கொண்டு போய் விற்றாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறது என்னென்னா, 2 கேள்விகளுக்கான விடையை தான் இந்த புக்கில் அவர் தேடுறாரு. சிந்து சோழி மக்கள் எங்கே போனாங்க, தமிழர்கள் எங்கேருந்து வந்தாங்க. இந்த முதல் கேள்விக்கான அந்த முதல் கேள்வியை வந்து இன்னும் பல பேர் கேட்குறாங்க. தமிழர்கள் எங்கேருந்து வந்தாங்கங்கிறத நம்ம தான் கேட்குறோம். அது எல்லா நாட்டிலையும் எல்லாரும் கேட்டுப்பாங்களானாலும் கிடையாது. அதனால் இந்த 2வது கேள்வி வந்து நமக்கான ஒரு கேள்வி, நம்ம எழுப்பிக்கிட்ட ஒரு கேள்வி. முதல் கேள்வி உலகெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி, அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது. அங்கேருந்து போனவங்க அதான் சிந்து விட்ட இடமும் சங்கம் தொட்ட இடமும் ஒன்று அப்படிங்கிற சொல்கிறது இதிலிருந்து தான் வர்றது. அதை தான் இந்த 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 சங்க கடல் வணிகத்திலையும் அவர் சொல்கிறாரு. இலக்கியத்தில் நமக்கு பல விஷயங்கள் இருக்குது, கொற்கை இருக்குது, முசிறி இருக்குது, அதை பற்றிலாம் அவர் நிறைய பேசுகிறாரு. தொல்லியல் அரிக்கமேடில் கிடச்சிருக்கு, எத்தனை யவனர்கள் பற்றி நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், அது எல்லாத்தையும் இந்த இதில் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இது சொல்லிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த டாலமி சொல்கிற கோல்கோய் அப்படிங்கிறது, பெரிப்ளெக்ஸ் சொல்கிற கோல்சிஸ்ன்றது தான் இதெல்லாம் கொற்கைன்னு வருது அப்படின்னு சில எவிடன்ஸும் இருக்குது. அதுக்கு கராபரேட்டிவாக நம்ம சங்க இலக்கியத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த சங்க வணிகம்லாம் சொல்லிட்டு இந்த சாப்டரில் தான் அவர் சொல்கிறார், இந்த தொடர்புகள் எல்லாம் ஊகங்களே, இந்த ஏரியாவில் தான் சொல்கிறார், தொடர்புகள்லாம் ஊகங்களே, நேரடியான குறிப்பு உள்ளதான்ற கேள்விக்கு நம்ம வந்து கேட்டுக்கணும். அந்த கேள்வி நம்ம கேட்டுக்கணும். இதில் வந்து இந்த இடைவெளிலாம் இருக்குது, அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு தான் அவர் இதுக்குள்ளே போகிறாரு. திசை காற்றுகள் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. எப்படின்னா, வாடை காற்று எக்கச்சக்கமாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் 58 தடவை வந்து குளிருது அப்படின்னு. வாடை காற்று குளிரும் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்து தமிழர்களுக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனால் வாடை அப்படிங்கிறது இப்போது எனக்கு வந்து இந்த பாட்டு ஞாபகம் இருக்குது, பூவாடை காற்று ஜன்னலை சாத்து. அதில் பார்த்தீங்கன்னா அது குளிருது ஜன்னலை சாத்து அப்படின்வா. இப்போ ஆனால் சில பாடல்களில் அந்த வாடை காற்று வந்து ரொம்ப ஒரு தென்றல் மாதிரியான ஒரு யூசேஜில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வாடை காற்றை வந்து ரொம்ப குளிர்றதா ஒரு பேச்சு மொழியில் நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் சங்க இலக்கியத்தில் அந்த பண்பு இல்லாத வாடை, அது என்ன இப்படி குளிரி தொலைக்குதே அப்படின்னு. இப்போ ஐயா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏதுற அப்படிப்பட்ட ஒரு குளிர்
நம்ம ஆளுங்க வந்து 25 டிகிரி இருக்கும்போதே மங்கி கேப்லாம் போட்டுட்டு பால் விட்டு போவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு குளிர்காலத்து, இப்போ நான் வந்து சைனாவில் இருந்திருக்கேன், வாஷிங்டனில் இருந்திருக்கேன், அங்கெல்லாம் வந்து குளிர்னா அப்போ தான் தெரியும் நமக்கு வாடகை காற்றுனா என்னென்னு. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இவங்க எப்படி வாடகை காற்றை வந்து இவ்வளோ சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அனல் வீசும் கோடை காற்று அப்படிங்கிறாங்க மேற்கு பக்கத்தில் இருந்து. நமக்கு மேற்கு பக்கத்தில் இருந்து எங்கேருந்து வருது இப்படி அனல் வீசும்? அதனால் இது வந்து அந்த பக்கம் இருக்கணும், வெஸ்டர்ன் இந்தியாவில் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு அவர் வந்து விண்ட்ரோஸ்ன்னு சொல்கிறார். விண்ட்ரோஸுங்க வந்து ஒரு இடத்துல நடக்கிற வீசுகிற காற்றுகளுடைய ஒரு வரைபடம். அதை வந்து நான் விஷுவலாகவும் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த விண்ட்ரோஸை வச்சு பார்க்கும்போது ஐயா சொல்கிறாரு, இது அகமதாபாத்தில் வேணால் இருக்கலாம். நம்மளுடைய எத்தனை முறை வாடகை காற்று சொல்லியிருக்கோம், எத்தனை முறை கோடை காற்று சொல்லியிருக்கோன்னு எடுத்து பார்த்தா இருக்கலாம். தென்றல் நம்ம 3 தடவை தான், மொத்த சங்க இலக்கியத்திலே தென்றல்ங்கிற வார்த்தை 3 தடவை தான் வந்திருக்கான். இதெல்லாத்தையும் வச்சு சொல்கிறாரு. பட் என்னுடைய ஆங்கிளிருந்து மறுபடியும் நான் ஃபில்டர் பண்ணி தான் இதை நான் பார்ப்பேன். ஏன்னா இது வந்து ஈலேருந்து தான் நம்ம இதை மேப் பண்ணுறோம். மேப் பண்ணக்கூடாது, ஏலேருந்து தான் மேப் பண்ணணும். வந்து என்ன வாழ்க்கை இருந்தது, அதுக்கப்புறம் என்ன பாட்டாக பாடணும், என்ன எழுதணும், என்ன தொகுத்ததில் என்ன கிடைக்குது, இந்த தான் இதை மேப் பண்ணி அகமதாபாத்துக்கு கொண்டு போகிறோம். அது அந்த அளவுக்கு டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது இந்த விஷயத்தை. ஏன்னா தி மேப் இஸ் நாட் த டெரிட்டரி. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இமயம் பற்றி வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்கு, 20 முறைக்கும் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நான் இதுக்கு வந்து என்னுடைய தாட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனலாக கூட இருக்கலாம் இந்த விஷயம். இப்போது நம்ம ஊரில் கைலாசபதினு இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் கைலாசம் போனவங்கன்றது மாதிரி கிடையாது. அது ஒரு ஆஸ்பிரேஷன், அது ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் ஆக்சுவலாக கைலாசம் போயிருக்கேன். கைலாசம் போகணுன்னா நீங்கள் வந்து 7 நாள் நடந்து சைனாக்குள்ளே ஏறி 5400 மீட்டர், எவரெஸ்ட் வந்து 8800 மீட்டர், 5400 மீட்டருக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா, அப்புறம் உள்ளே போனீங்கன்னா 3 நாள் அந்த கைலாச மலையை சுற்றி வரலாம். அதுக்கப்புறம் திருப்பி 7 நாள் நடந்து வந்தீங்கன்னா தான் ஒரு சின்ன வண்டியாவது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது கைலாசம். ஆனால் நம்ம ஊரில் எத்தனை கைலாசபதிகள் இருக்காங்க, கைலாசம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு ஆஸ்பிரேஷனலாக அந்த வார்த்தையை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் நடந்திருக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் இத்தனை முறை இமயம் வந்ததுக்கு காரணம் நம்ம இமயத்தில் இருந்தோங்கிறத மாதிரி இல்லாமல் அதை பற்றி நமக்கு தெளிவு நிறைய இருந்தது, அதை பற்றி அறிவு நிறைய இருந்தது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது. கவரிமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவரிமாங்கிறது வந்து ஒரு உயரத்தில் இருக்கும் இந்த மாதிரியான இந்த மாடு வகை. இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த ஆள் இருக்க ஃபோட்டோ நானே எடுத்தது. மங்கோலியாவுக்கு 2021 நம்ம போனேன்னு நினைக்கிறேன். கோவிட் பீரியட் தான் ஐ ரிமெம்பர். மங்கோலியாவுடைய கோபி டெசர்ட்டில் ஒரு 7 ஹவர் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் இந்த இடத்துக்குலாம் போக முடியும். அது 1500 மீட்டர்ஸ் லெவலில் தான் இருந்தது. ஆனால் அங்கே வந்து அவ்வளோ கோல்டு இருக்கிறதால இந்த கவரிமா இருக்குது. நம்ம கவரிமான்னு தப்பாக சொல்லுவோம், அதெல்லாம் ஐயா விளக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. கவரிமா அப்படிங்கிறது ஒரு மாடு வகை. அந்த மாடுடைய அந்த மயிர் பற்றி அது ரொம்ப சுவாரஸ்யமாக அதை சொல்கிறார். கௌரி முச்சிங்கிற வார்த்தை வந்து 1810 வருது. கௌரி முச்சி தான் பின்னாடி சௌரி முடின்னு ஆச்சு அப்படிங்கிறார். அந்த பொய் முடி வச்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாட்டுடைய முடி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது போக எனக்கு ரொம்ப ரொம்ப வேலிடாக இருந்த ஒரு பாயிண்ட் வந்து தொல்காப்பியத்தில் இந்த கவரிமாவோட ஆணை எப்படி சொல்லணும், பெண்ணை எப்படி சொல்லணும், கன்றை எப்படி சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். இந்த மாடு கூட எந்த அளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இருந்திருந்தால் அது ஒரு இலக்கணத்தில் கொண்டு வந்து அதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கன்றுக்கும் வைப்போம் அப்படிங்கிறது ஒரு இது வந்து ஒரு நல்ல எவிடன்ஸ். அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியல, பட் இது ஒரு நல்ல எவிடன்ஸாக எனக்கு பட்டுது. அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மங்கோலியா போனப்போ அந்த மாடு கிட்ட போய் நான் தமிழில் கேட்டேன், நீங்கள் தான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மாவான்னு கேட்டேன். அதுக்கு தமிழ் தெரியல, அது என்ன பார்த்து உருன்னு வச்சு நான் ஓடி வந்துட்டேன். ஓகே, அடுத்தது ஒட்டகம் எலும்பு தின்னும் ஒட்டகம் பற்றி அகம் பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒட்டகம் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாலும் இந்த ஓஸ்டியோஃபேஜியாங்கிறது வந்து ஓஸ்டியோஃபோரஸ் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கெல்லாம் வர எலும்பில் வர ஒரு நோய். எலும்பு ஹோல்ஸ் வந்துடுச்சுன்னா எலும்பு வீக் ஆகும். ஓஸ்டியோனா எலும்பு, ஓஸ்டியோஃபேஜியானா எலும்பை சவ்வறது. இது வந்து எலும்பு தின்னும் ஒட்டகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பட் அது வந்து சாப்பிடாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மானு வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த ஒட்டகச்சிவங்கி கடிச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய ஹெர்பிவோரஸ் கூட இந்த எலும்பை வந்து சப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கால்சியம் பத்தலை அப்படின்னு தெரியும். சில குழந்தைங்க வந்து செவுட்டில் இருக்க சுண்ணாம்பு சுரண்டி தின்னும். உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கால்சியம் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடி வந்து நம்மளை ட்ரைவ் பண்ணும்.
அதை மாதிரி அனிமல்ஸோட பாடி டிரைவ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ண வைக்கும். அதுங்களுக்கு அது இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒரு லிவிங் இன்ஸ்டிங்க்ட்லேருந்து வர்றது, அது ஒரு பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட்லேருந்து வர்றது. அது டிசையர் கிடையாது, ஹங்கர் கிடையாது, அது ஒரு இம்பேலன்ஸ் இன் பாடி. அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இதை பண்ணுவாங்க. இது கட்டிங் அக்ராஸ் மெனி அனிமல்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு பாட்டிலில் இருக்குது அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம பாலைவனத்தில் நம்ம இருந்தோமா அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, பட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்லேயராக எனக்கு படுது. அப்புறம் கோவேறு கழுதை சுறாவும் ஒரே இடத்துல இருக்கிறது ஐயா சொல்கிறாங்க, அது வந்து அந்த ரான் ஆஃப் கட்சில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. மீள் நினைவுகள் வந்து நம்ம முன்னாடி இருந்த அந்த ஊரில் அப்படி இருந்தோம், 49 வழிமுறை வந்த வேலையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சில மீள் நினைவுகள் இருக்குது. இந்த இடத்துல ஐ எம் டேக்கிங் எ பிட் லிபர்ட்டி அபவுட் திஸ். இந்த மீள் நினைவுகளில் வந்து இந்த லெஃப்டில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இது வந்து காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு திருவத்தூர் பக்கத்தில், திருவொற்றியூர்னு சொல்லுவாங்க, திருவத்தூர் பக்கத்தில் இருந்த ஒரு கோயில். நான் சின்ன வயசில் இந்த கோயிலுக்குள்ளே பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க, நான் உள்ளே போயிருக்கேன், அந்த கோயிலில் விபூதி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 90s 80ஸ்லேயே அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ நாங்கள் வந்து 90 ஆரம்பத்தில் 80 எண்டில் என்னோடய பாட்டி வீடு அங்கிறது ஒரு 10 நிமிஷம். அங்கே போகும்போது கோயிலுக்குள்ளே தண்ணி அடிக்கும். அது மாதிரி நின்று நான் வந்து அந்த சாமியார் பூஜை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். 90 பிகினிங்கில் இந்த கோயில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. 90 மிடில் நான் ஐஎஃப்எஸ் சேர்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பாட்டியை பார்க்கும்போது அந்த கோயிலோட மேல் மட்டும்தான் கடல் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் இல்லை. என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க, என்னோடய தாத்தா இறந்துட்டாங்க, இந்த கோயில் போயிடுச்சு. இந்த கோயிலோடைய ஃபோட்டோ இருக்குது. இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து நான் வந்து கோவிட் பீரியடில் வரைஞ்சது. ஏன்னா அந்த பாட்டியோட ஒரு பையன், அவர் வந்து ராஜ்குமார்னு பேர், அவர் இறந்துட்டார் கோவிட் பீரியடில். அப்போ எனக்கு வந்து ஐயோ இது வந்து எல்லாமே போயிடுது, திருவத்தூர் பற்றிய பல விஷயங்கள் போயிடுதே அப்படின்னு எனக்கு ஒரு பதற்றம் வந்து, நான் அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு படம் தேவைப்பட்டது. அதனால் ஒரு ட்ரைபல் ஆர்ட்டை எடுத்து நான் பண்ணேன். இது பார்க்குறதுக்கு மரம் மாதிரி இருக்கும். உடுத்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருக்க கிளையெல்லாம் மீன்கள். இது இந்தியாவுடைய ஒரு ட்ரைபல் ஆர்ட்டு. அதை எடுத்துக்கிட்டு அதில் நான் திருவத்தூருடைய நினைவுகள் எல்லாம் போடுறேன். அதில் இந்த கோயில் பக்கத்தில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கோயிலையும் நான் போட்டிருக்கேன். ஒரு கலையாக இந்த கோயில் வந்து இப்போ என்னோடய படத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பின்னாடி நான் இதை வந்து ஒரு நாவலாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், அந்த ஏரியா வச்சு நாவல் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்போ வந்து இந்த கோயில் உள்ளே வரும். இதெல்லாம் தான் கடல் கொண்ட புறங்கள். நமக்கு ஏதோ ஒரு நம்ம கண்ணெதிர் இது வந்து நான் பார்த்து கடல் கொண்ட புறம் இது இல்லையா. இந்த மாதிரியான மீள் நினைவுகள் இந்த மாதிரியான இலக்கியத்தில் வரும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப டைரெக்டாக ஃபீல் ஆச்சு. பெயர்கள் பற்றி போன வாரமும் பேசியிருக்கீங்க, மறுபடியும் பெயர்கள் வந்து பல அத்தியாயங்களையும் வருது. அதனால் ஐ டிடன்ட் வாண்ட் டு என்டர் ஹியர். பெயர் அப்படிங்கிறதுல முக்கியமாக அவர் சொல்கிற அந்த 2 விஷயம் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பெயருங்கிறது வந்து ஒரு பெயர் சொல்லாகவும் இருக்குது, பெயர்தல் அப்படிங்கிற ஒரு வினை சொல்லாகவும் இருக்குது. உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போதே நீங்கள் எங்கிருந்து பெயர்ந்தீர்கள் அப்படிங்கிறதையும் கேட்குற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொயட்டிக்கான ஒரு டச் அந்த இடத்துல இருக்குது. நான் இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். இதை நான் சொல்லும்போது முக்கியமாக ஒரு 2-3 தாட்ஸ் மட்டும் நான் விட்டுடுறேன் இந்த இடத்துல, சரியா. ஒன்று, நம்ம ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது, நான் வந்து டேட்டா பைத்தியம். நான் ஆஃபீஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி டேட்டா வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியும். ஆனால் நான் டேட்டாவில் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ரொனால்ட் கோஸ்னு ஒரு எக்கானமிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ டார்ச்சர் த டேட்டா லாங் இனஃப் இட் வில் கன்ஃபஸ் டு எனிதிங். நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை துன்புறுத்தினீர்கள் என்றால், சித்திரவதை செய்தீர்கள் என்றால், அது எந்த குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளும். அதனால் டேட்டா வந்து ரொம்பலாம் முறுக்கி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் எங்கேருந்து வரேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா உலகளாவிய நாடுகள்லேயும் பன்னாட்டு லெவல்லையும் நான் டேட்டாஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து இல்லை இந்த கதையை மட்டும் அந்த டேட்டா சொல்லலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதனால் டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது விஷயம், இது வரைக்கும் நான் பார்க்குறதெல்லாம் சிந்துவெளி பற்றி பார்க்கும்போதெல்லாம் இதில் இது இருக்குது, இதில் இருக்குன்னு, இதில் இது இல்லாதது அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு நாவல் இருக்குது, ஹார்ன்ஸ் ஆஃப் பாஸ்கர்வில்னு. அதில் வந்து அவர் துப்பறியும் போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். என்னென்னா, அந்த ஊரில் இருக்க ஒரு நாய் குறைச்சிருக்காது. அந்த குறைக்காத நாய், ஐயோ அந்த நாய் குறைக்கலையே அப்படிங்கிறது தான் அவருக்கு க்ளூ. அதாவது இல்லாத ஒன்று, அதுதான் க்ளூ. அது ஒரு அப்ரோச் ஃபார் இண்டஸ் வேலி ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து இன்னும் விளக்கமாக பேசுகிறதுக்கு இந்த உரை எனக்கு இடம் கொடுக்காது. 3வதாக ஒரு விஷயம், இன்வெர்ஸ் திங்கிங்னு ஒன்று இருக்குது. இது வந்து முக்கியமாக இந்த பண்பாட்டின் பயணத்தில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.
பிளேன்லாம் வந்து சுட்டு தள்ளப்படுது, சில பிளேன் வந்து அடிபட்டு வந்து சேர்ந்துருது, அடிப்பட்ட பிளேன்களை ரிப்பேர் பண்ணுறாங்க. பண்ணும்போது அமெரிக்காவில் ஒரு திங்கிங் ஒன்று வருது, அந்த எங்கே வந்து ஸ்டடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் நம்மளோட பிளேன் லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ உடனே எல்லாரும் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வராங்க, பாருங்கள் ரெக்கையில் இத்தனை தடவை அடி வாங்கியிருக்கு, பின் ரெக்கையில் இத்தனை தடவை அடி வாங்கியிருக்கு, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு. அப்போது ஒரு ஆள் மட்டும் சொன்னார், இல்லை எங்கே அடி வாங்கியிருக்குன்னு சொல்லாத, எங்கே அடி வாங்கலைன்னு சொல்லு. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா, நம்மளோட பிளேன் எல்லாம் போச்சு, ஒரு 100 பிளேன் போச்சு, அதில் ஒரு 80 பிளேனுக்கு ரெக்கையில் அடி வாங்கியிருக்கு, அதெல்லாம் திரும்பி வந்திருக்கு. நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க. 20 பிளேனுக்கு இந்த பிளேன்லாம் எங்கே அடிப்படலையோ அங்கே அடிபட்டிருக்கு, அதனால் அது திரும்பியே வரல. அதனால் அதை தான் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். திரும்பி வராத பிளேனில் தான் இருக்குது விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு திங்கிங்காக இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம கிராக் பண்ணும்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய சில டூல்ஸ். சரியா? நமக்கு இது இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்வெர்ஸ் திங்கிங்கும் பண்ணணும். இதெல்லாத்தையும் இன்னும் விவரமாக பேசுகிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. அதனால் இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சங்க இலக்கியம் வந்து நமக்கு ஒரு பெரிய அரும்பெரும் செல்வம். அதை நம்ம சான்றாக பயன்படுத்தும் பாதையில் பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனமாக பயணிக்க வேண்டும். நன்றி. இந்த நேரத்துல நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கரவொலி, கனத்த கரவொலி திரு ஸ்ரீதரன் ஐயாவுக்காக நம்ம எல்லாருமே ஒத்துமொத்தமா கொடுக்கணும். அருமையான தகவல்கள், அருமையான விளக்கம், எல்லாத்தையும் ரொம்ப அழகா அறிவுபூர்வமா எங்களுக்கு புரிய வச்சிங்க. பாலா ஐயா வந்து நம்மளுக்கு சங்க சுரங்கம் கொடுத்தாங்கனாக்க, அந்த சுரங்கத்துக்குள்ளார நம்ம நுழையிறப்ப நம்மளையெல்லாம் நேவிகேட் பண்ணி முனோவர் பண்ணி நம்மளை எப்படி வழி நடத்தி போகணுன்றதுக்கு ரொம்ப அழகா ஒரு கையேடு மாதிரி நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி, மிக்க நன்றி. இப்ப இது வந்து டிஸ்கஷன் டைம். எல்லாருக்குமான ஒரு கேள்விகள், சிந்தனைகள் அதெல்லாம் பகிர்ந்துக்கலாம். அருமையான உரை. ரொம்ப நீங்க உங்களுடைய சிந்தனை அதையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மெத்தடாலஜி ரொம்ப சிறப்பு. இப்ப காலகட்டத்துல பார்த்தோம்னா, ஏதாவது இப்ப தமிழ் இலக்கியத்திலேயோ இல்ல ஒரு பேரலிசமா கூட இருக்கலாம், ஏதாவது சீனாவில் சீன இலக்கியத்துக்கு இதை பார்க்கறது தமிழ் இலக்கியத்தை நேரடி ஏதாவது ரெஃபரன்ஸ் தொடர்பு இருக்குமோ நினைக்கிறீங்களா, அல்லது வைஸ் வர்சா, எப்படி இருந்தாலும் உங்க கருத்து என்ன? பேரலிசம் வந்து இந்த திணை சம்பந்தமா சொன்னீங்க, அது இல்லாம ஏதாவது ஒரு சான்று, இப்போ புத்திசம்லாம் இங்க இருந்து அங்க போனுச்சு அப்படிலாம் சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நன்றி. காலம் பின்னாடி வரும்போது நேரடியாக நிறைய தொடர்பு இருக்குது. அந்த பீரியட்லேயே கூட என்ன மாதிரி தொடர்புகள் இருந்திருக்க முடியுங்கிறதுக்கு நம்ம கெஸ் தான் பண்ண முடியும். சில விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியாகவே மனுஷன் யோசிக்கும் போதும் சமயங்களில் சிமிலராக யோசிப்பாங்க. அவங்க ஏன் வந்து இருத்தலும் நிமித்தமுங்கிறத வந்து ஒரு இடையன் வந்து மாடு ஓட்டிட்டு வரும்போது பண்ணுறாங்கன்னா, அப்போ அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சூழலாக இருக்குது. நம்பிக்கைக்குரிய சூழலில் அது வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கை வந்து ரொட்டீனில் போய்கிட்டே இருக்கும். இது போச்சுன்னா நாளைக்கு எப்படியும் பால் வரப்போகுது, நாளைக்கு கோழி முட்டை போட போகுது அப்படின்னு போகும். அப்போ வந்து அந்த நம்பிக்கை, இதெல்லாம் மனிதர்கள் வந்து எடுத்துக்கிட்ட விஷயம். இந்த நூலை நான் மொழிபெயர்க்கும் போதே சில விஷயம்லாம் பார்த்தேன். அங்கேயும் வந்து தும்புனா யாரோ நினச்சிக்கிறாங்க, அந்த விஷயம்லாம் இருக்குது. சைனாவில் அந்த பீரியட்லேயே இருக்குது. பிரமாதமான சில கனெக்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து ஐயோ அப்படின்னு இருந்தது. நான் பார்க்காத இன்னொரு விஷயம், தமிழில் இல்லாத இன்னொரு விஷயம் வந்து அங்கே அதாவது நமக்கு வந்து காதல் வந்து இப்படி இருக்கணும், அந்த ஒருதலை காதலை கூட நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம். அங்கே வந்து அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. லைஃப் வந்து இன்னும் மோர் ஆனஸ்ட்டாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டில் வந்து ஒரு ராஜா இருக்கார், அவரோட தங்கை வந்து கல்யாணம் ஆகி போயிருக்காங்க. ஆனால் தங்கை மறுபடியும் இந்த ராஜா கூட உறவு வச்சுக்கிறதுக்காக இங்கே வராங்கங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதை கண்டித்து ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்குது. அதை ஒருத்தன் வந்து பாடலாக எழுத முடியுது, அதை ஒருத்தன் தொகுக்க முடியுது, அதை கன்ஃபியூஷியஸ் தொகுப்பில் இடம்பெற முடியுது. அதனால் அவங்க வந்து லைஃப்பை இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் இல்லாமல் நேரடியாக பார்த்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி வந்து, அலசா அழுக்கு துணி போல் மனது அப்படின்னு ஒரு 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 இமேஜ் இருக்குது. ஒரு பெண் வந்து அழறா, அவளோட அழுகையில் வந்து அவளோட மனசு எப்படி இருக்குன்னா அலசாத அழுக்கு துணி மாதிரி இருக்குங்கிறா. இது வந்து இந்த சங்கத்தில் பாடாத கவிதைன்னு இருக்கு இல்லையா, அது சங்கத்தில் இப்படிலாம் கேள்விப்பட்டதில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஓமை. அது மாதிரி அந்த லைஃபுடைய பித்தினஸ் இருக்கு இல்லையா, அது 2 இலக்கியத்துலேயும் நிறைய இருக்குது.
ரொம்ப கூட கூட இருக்குது. அது போக சில தொடர்புகள் இருக்குது. அதை வந்து நான் தனியாக என்னை வந்து ஒரு 20 வருஷமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எழுதுப்பான்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பீரியடில் நான் எழுதுவேன்னு நினைக்கிறேன். பின்னாடி காலத்தில் நிறைய நேரடி தொடர்புகள் உண்டு, நமக்கும் அவங்களுக்கும் நிறைய உண்டு, காலந்தோறும் உண்டு. அதில் முக்கியமாக நான் சொல்கிறது சீனாவின் ராமாயணம். அது நீங்கள் இப்போது சைனா மங்கி கிங் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். சைனாவில் மங்கி கிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி. அந்த மங்கி கிங்கை வச்சு ஒரு 10 படமாவது வந்திருக்கும். வீடியோ கேம்ஸ் உண்டு, பசங்களுக்கு மாஸ்க் விற்பாங்க, நம்ம எப்படி சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம் மங்கி கிங் ட்ரெஸ் விற்பாங்க. எல்லாமே அத்தனையும் ஹனுமார், ராமாயணத்தில் வரும் ஹனுமார். அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் ஐயோ இது எங்கள் கதையா. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மெல்லாம் பாடத்தில் படிச்சிருப்போம் ஷுவான்சாங், தமிழில் வந்து யுவான் சுவாங்னு எழுதுவாங்க. யுவான் சுவாங்ன்றது வந்து சைனீஸில் ஷுவான்சாங்னு சொல்லுவாங்க. ஷுவான்சாங் வந்து இந்தியாவுக்கு வரும்போது அதை வந்து அவங்க ஜேர்னி டு த வெஸ்ட், அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மேல் நாடு தானே, வெஸ்ட்டு தானே, அதனால் அந்த பக்கம் வர அவருடைய பயணத்தை கேப்சர் பண்ணுறதா. அவர் வந்து முன்னாடி 7th 8th செஞ்சுரியில், பின்னாடி 13th 14th செஞ்சுரியில் ஒருத்தர் எழுதுகிறார், ஊ சங்கான்னு நினைக்கிறவர். அவர் வந்து அது ஒரு நாவலாக எழுதுறாரு, ஒரு பாட்டாக எழுதுறாரு. எப்படி கம்பராமாயணம் இந்த பக்கம் வந்ததோ அந்த மாதிரி பீரியடில் அங்கே எழுதுறாரு. அவர் எழுதும்போது என்ன பண்ணுறாரு, ஷுவான்சாங் வந்து இந்தியாவுக்கு போகிறாரு. அவர் எதுக்கு போகிறாரு, ஒரு இளவரசியை யாரோ ஒரு அரக்கன் வந்து ஒரு குகையில் மறைச்சி வச்சுட்டான். அந்த இளவரசியை காப்பாற்ற போகிறாரு. அவர் காப்பாற்ற போகும்போது யார் அவருக்கு உதவுறது, ஒரு குரங்கு, காட்டில் அவர் சந்திக்கிற ஒரு குரங்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு குரங்கு. இதை வச்சு அவர் எழுதுகிற கதை பின்னாடி ஒரு பெரிய விஷயமாகி, இன்ஃபேக்ட் நான் வந்து பாலகிருஷ்ணன் ஐயாவை முதல் முறை பார்த்தது, அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், முதல் முறை பார்த்தது JNUவில் நான் இந்த லெக்சர் கொடுக்க போகிறேன், சீனாவின் ராமாயணம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெக்சர் கொடுக்க போகிறேன். ஐயா முதல் முறையாக அங்கே நான் பார்க்கும்போது அவர் வந்து சிந்து சமவெளி பற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணிக்க முடியும். அது போக நிறைய கனெக்ஷன் இருக்குது, நம்ம இலக்கியம் படியும் அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது. அவங்க இப்போ தான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், இந்திய சீன பண்பாட்டு களஞ்சியம் அப்படின்னு ஒன்று சைனீஸில் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 வால்யூமோ 8 வால்யூமோ இருக்குது. அதில் என்னோடய புக்கும் கூட பண்ணியிருக்காங்க. நான் இந்த புக்கு ஷிச்சிங் பண்ணப்போ சைனாவில் வந்து அது வந்து ஒரு வைரல் நியூஸ். அது வைரல் நியூஸ்னால் டிவி, ரேடியோ, இன்டர்நெட் எல்லா இடத்துலையும். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், 19,200 வெப்சைட்டில் அந்த நியூஸ் வந்தது. இங்கே நமக்கு தெரியாது, பட் நிறைய கனெக்ஷன் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நன்றி. நன்றி. கேள்வி கருத்துக்களை வந்து மணி ஐயா வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, மேற்கொண்டு சொல்றீங்களா? இல்ல என்னுடைய நான் பேச கேக்குதுங்களா? கேக்குது. இல்ல போற போக்குல திருக்குறள்ல வந்து 1330 குறள் தான் இருந்தது அப்படின்றது நமக்கு, அந்த வரிசைகள் 10 குறள்கள் அப்படி இருந்திருக்குமா, அது பரிமேலழகர் தான் முதல்ல தொகுத்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அது நல்ல கேள்விதான். ஆனா மணக்குடவர் அதுக்கு முன்னாடியே, குறைந்தது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் உரை எழுதிட்டாரு. அதுக்கும் முன்னாடியே இது வந்து திருக்குறள் வந்து அந்த வரிசையில் அந்த தலைப்புகள்ல வந்ததாகத்தான் நம்பிக்கை. அதை வந்து மணக்குடவரோ அல்லது பரிமேலழகரோ தொகுத்ததா இல்லை. மணக்குடவரும் பரிமேலழகரும் சில குறள்களை மாற்றி போட்டிருக்காங்கன்றது உண்மைதான். அதையும் உரையிலேயே நமக்கு தெரியுது வருது. ஆனா வந்து பெரும்பாலும் நம்முடைய கணிப்பு வந்து இது திருவள்ளுவர் தான் இந்த தலைப்புகளும் இந்த வரிசையும் கொடுத்திருக்கார். 1330க்கு மேலே இல்லைன்றது நம்பிக்கை. அது இந்த இதுல திருவள்ளுவ மாலையில் 1330 குறளும் அப்படின்றதுலயே வந்து வரும். அது காலத்தால முற்பட்டது அப்படின்றதுதான் புலவர்களுடைய கருத்து. அது குறிப்பிட வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் ஐயா சொன்னதுல வந்து எனக்கு பிடித்தது வந்து சங்க இலக்கியங்கள் வந்து கிமு 300 கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடும் என்பதுதான் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா அது தொகுக்க தொடங்கியது வந்து கிபி 500 தான். அதனால அவருடைய குறிப்புல முக்கியமானது என்னன்னா, அந்த தொகுத்தவர்கள் இதற்கு மேலான பல பாடல்களை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஏனோ காரணத்தால அவர்களுக்கு இந்த அகநானூறுனா இந்த 400 தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, புறநானூறுனா இந்த 400 தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அகப்பாடல்கள் 400 தான் இருந்ததுன்னு எடுத்துக்க முடியாது, அதுக்கு மேலே இருந்திருக்கலாம். ஏன் வந்து அவங்களுடைய காலகட்டத்துல அவங்களுடைய அறப்பார்வையில எது சரி அப்படின்னு
நினைச்சிருக்காங்களோ அதை அவங்க தொகுத்திருக்காங்க. அதனால அவர் சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நம்ம எவிடன்ஸா வச்சு இதுதான் தமிழன் வந்து சங்க காலத்துல எழுதினான்னு சொல்றது வந்து கொஞ்சம் அது தரவுகளை மிகைப்படுத்துவது போல இருக்கும். அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்றபடி எனக்கு வேற நல்ல சிறப்பான உரை, சிந்திக்கத்தக்க உரை, பாராட்டுகள். வணக்கம் ஐயா, ரொம்ப அற்புதமான உரை. இது வந்து இந்த துளி என்றுதான் சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு பெரிய மிக பெரும் ஒரு விளக்க உரையே எதிர்காலத்தில் இருந்தாலும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. மணிவண்ணன் ஐயா என்னுடைய உணர்வுகளை எப்படி உள்வாங்கி கொண்டாந்து இந்த கேள்விகளை நான் கேட்பதாக இருந்தேன். மணிவண்ணன் ஐயா ரொம்ப தெளிவான விளக்கங்களும் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் பொதுவாக நீங்கள் உங்கள் இதில் நான் ஒன்று அறிஞ்சுக்கிட்டேன்னா ஏபிசிடி இ என்ற மாதிரியான ஒரு வரையறையை நீங்களே வகுத்து கொண்டு அதை பகுத்தாயிடுறதுங்கிறது வச்சுருக்கீங்க. ரொம்ப அற்புதம். ஈங்கிறது நமக்கு என்ன இறுதியாக நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத தான் நீங்கள் உணர்றதா சொல்லியிருந்தீங்க. ஈங்கிறது நம்ம எச்சம்ங்கிற அளவில் நமக்கு மிஞ்சியது அவ்வளவுதான் சொல்லுவேன். அதை வச்சு தான் நம்ம பேச முடியுது. உண்மையாக வரலாற்று விழுமியங்களை தர்றவங்களை விட தரவுகள் தான் காலம் பூரா நிலைக்கும்பாங்க. அதனால நீங்கள் தரவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுங்கிறது ரொம்ப யார் தந்தாங்கிறத விட தரவுகள் காலம் பூரா நினைக்கும். அதனால அது அற்புதமான பார்வை. நான் இயல்பாக இந்த திருக்குறளாக தான் நான் சொல்லிட்டேன். மணிவண்ணன் ரொம்ப விளக்கமாக பதில் சொல்லிட்டாங்க. அந்தந்த காலகட்டத்தில் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி எண்ணிக்கையும் வந்தது. நான் பொதுவாக இயல்பா மக்களிடத்துல உரையாடும் போது சொல்லுவேன்னா, எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது அந்த குறளுக்கும் பொருந்தும், குறள் இயற்றிய வள்ளுவருக்குமே பொருந்தும் அப்படின்னு. ஸோ அதை வந்து அது சொல்லும் போது நம்ம அதிக பிரசங்கித்தனம்பாங்க. ஏன்னா அவர் 2000 ஆண்டு இருக்கிறது ஒரு புலவருடைய நீ வந்து அதை குறைத்து மதிப்பிடலாமா அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. அது எல்லோருக்கும் அந்த காலத்து மணிவண்ணன் சொன்ன ஐயா சொன்ன மாதிரி அந்த கால சூழல்ல அவர் எழுதியிருக்கலாம். அதுக்காக அதை அப்படியே இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்கிற அப்படியும் தேவையில்லை. ஸோ சூழல் கேட்கலாம். ரொம்ப அழகா அற்புதமா இருந்தீங்க. மிக்க நன்றி ஐயா. எனக்கு ஒரு இது இருக்குதுங்க. போன வருஷம் நான் வந்து சைனாவுக்கு முதல் முறையா போயிருந்தேங்க. நான் தேர்ந்தெடுத்து போன இடமே வந்து யுனான் பகுதி. ஏன்னா அங்க வந்து ஒரு நம்ம விவசாயம் அந்த மாதிரியான கலாச்சாரம் உள்ள இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனேன். 2 வாரம் இருந்தேன். 2 வாரத்திலேயே நான் வந்து ரொம்ப பழக்கப்பட்டு போய் பார்த்ததெல்லாம் அங்க இருக்கிற அந்த தொல்குடி மக்களை தான். நாஷி, பாய், டாய், ஈ இந்த மக்களை தான் போய் பார்த்தேன். நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து போகிறப்பவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். விசா வாங்குறதுலேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அங்கே போகிறப்ப இருந்தும் அவங்க வந்து நம்மளை தங்க வைக்கிற ஹோட்டல்ல இருந்து அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதில் தான் தங்க வைக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் காமிக்கிறப்பையும் வந்து எதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. நான் போன குழுமத்தில் வந்து ஒரு 10 பேர் தான் எங்களோட இது சேர்ந்த ஒரு குரூப்பு. அதில் நான் மட்டும்தான் இந்தியன், ப்ரௌன் ஸ்கின், மற்றவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ். அதனால அங்க போன வீடுகள், அந்த மக்கள் எல்லாருமே வந்து என்னை பார்த்தனிமே ஒரு தனித்துவமா ஒரு சிரிப்பு, ஒரு நட்போட வந்து என்னை பார்த்துக்கிறது. அப்புறம் என்னை மட்டும் தனியா கூப்பிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற இது சோளக்கருது இல்லைனாக்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் எதையோ இருக்கிறத வச்சுக்கன்ட்டு, ஆனா வேகமா அவங்களோட பாஷையில பேசி என்கிட்ட கொடுப்பாங்க. பாஷை புரியலன்னா கூட எங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப புரிஞ்சது வந்து அந்த நட்பு. அப்புறம் அந்த நம்ம எப்படி நம்ம கிராமங்களுக்கு போனாக்க மக்கள் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறது இந்தா வச்சுக்க அப்படின்னு முடிச்சு போட்டு கையில கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க கொடுத்த விதம். அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். ஏன்னா இந்த கூட்டிட்டு போன வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாவோட ஒரு சிலை இருக்கும், சிவப்பு கலர் இது போட்டு வச்சிருக்காங்க. அந்த இதுதான் இருக்குது. ஆனா இதை மீறியும் ஒரு திராவிடம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் உணர்வு எனக்கு அங்க எல்லாம் இருந்ததா எனக்கு கவனிச்சேன். நான் முன்னோர்கள் மேல அவங்க வச்சிருக்க மதிப்பு, அப்புறம் கிராமங்கள்ல வந்து நம்ம கிராம தேவதைகளுக்கு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கோயில், அதுல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டாக்க அது வந்து சுத்து வட்டாரத்துல இருக்க வளங்கள், அதாவது நீர் வளம், மண் வளம், அதுக்கான கடவுள்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த விருந்தோம்புதல், அற்புதமான விருந்தோம்புதல் அவங்களுக்கு. அப்புறம் சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கறது. வீட்டுக்குள்ளார போன நிமே தண்ணி, ஆனா எனக்கு மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை அவங்களால அட்டாச் பண்ணிக்க தெரியலையா என்னன்னு தெரியல. உடனே கையில தண்ணியை மொண்டு இந்தான்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது. சின்ன சின்ன விஷயங்கள். வீட்டுக்குள்ளார வந்து முற்றம் வச்சு இருக்கிற வீடுகள். அப்புறம் வந்து அவங்களோட உடைகள்லே பாத்தீங்கன்னாக்க அஸ்ட்ரோனாமிக்கல் இந்த நாஷி போட்டிருக்க உடைகள்ல பின்னாடி பாத்தீங்கன்னா சூரியன், அந்த இது
அந்த லூனார் எக்லிப்ஸ் அந்த இதெல்லாமே டெபிக் பண்ற மாதிரியான சிக்னிஃபிகன்ஸோட, அதாவது அஸ்ட்ரானமிக்கு எவ்வளவு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றது பல விஷயங்கள். ஸோ பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், உங்ககிட்ட நான் கேட்கறது வந்து, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு திராவிட ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா? இல்ல நீங்க அங்க இருந்தப்ப ஏதோ நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு உறவு மாதிரி தெரிஞ்சா? ஏன்னா நான் வந்து கீழே இருந்து அப்படியே ஒரு சின்ன இதா நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படியே இந்த பக்கமா அப்படியே பெங்கால், நார்த் ஈஸ்ட் அந்த வழியா, ஏன்னா இவங்க யுனான்ற பகுதி வந்து அது பக்கத்துல தான் வருது. அதனால வந்து இது கேட்டேன். நீங்க சொல்லுங்க. நன்றி. நீங்கள் உங்களுடைய ரொம்ப பர்செப்டிவாக அந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்க. ஒரு டூரிஸ்ட்டாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பராக அந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது வந்து தகவல் பற்றிய விஷயம் இல்லை, ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் இட்ங்கிறது. அது ரொம்ப ஆப்டாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நாங்கள் வந்து வாழும்போது நாங்கள் அடிக்கடி அதை சொல்லுவோம். நான் ஒரு 15 ஆண்டுகள் சீன இதுலேயே வேலை செஞ்சுருக்கேன். 2 தடவை பெய்ஜிங்கில் போஸ்டிங் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை ஹாங்காங் பண்ணியிருக்கேன், கடைசியாக தாய்வானில் இந்தியாவோட அம்பாசிடராக இருந்திருக்கேன். அதனால் ஒரு 15 ஆண்டுகள் என்னுடைய சர்வீஸ் 30 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் அங்கே தான் இருந்திருக்கேன். அதில் வந்து அந்த பீப்புளோட வார்ம்த்தை வந்து நம்ம க்ளீனாக புரிஞ்சிக்கலாம். அது சிலருக்கு தான் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லார்கிட்டையும் அதையே பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதை நான் வந்து சில நாடுகளில், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கண்ட்ரீஸ், சில நாடுகளில் பார்த்துருக்கேன். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவாங்க. பட் இது மனசுல இருந்து வரும்பொழுது அது ரொம்ப டைரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஓ, நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த தொடர்புகள் வந்து முன்னாடி சரியாக பேசும்போதும் சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போதும் அது ஒரு பெரிய கதை. அது நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு செவுர் மேலே உட்காந்துருக்கேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்னோடய புக்கு வந்து அந்த பக்கம் வந்தப்போ அந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய கேஆஸ், அந்த இடத்துல ஹெட்லைன்ஸாக ஓடுற ஒரு விஷயம் இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த பக்கம் ராமாயணம் இருக்குங்கிறத வந்து நான் தான் பார்க்குறேன். அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை நான் மறுபடியும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கணங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம ஊரில் ஆயி மகமாயிலாம் சொல்லுவோம். ஆயினா வயசான ஒரு ஆள், சைனீஸ்லேயும் ஆயினா அத்தை தான், ஆண்டிக்கு பேர் வந்து ஆயி தான். அப்புறம் வந்து நீ கான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கிற வேர்டுக்கு வந்து தமிழ் சைனீஸ்லேயும் நீனா நீ தான், அதே மீனிங் அதே ப்ரொனன்சியேஷன். கான்ங்கிறதுக்கும் அதே ப்ரொனன்சியேஷன் அதே மீனிங். ஸோ நீ கான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படிங்கிறது தான் சைனீஸ்லேயும் வருது. இதெல்லாம் வந்து இன்சிடென்டலாக கூட நடக்கும். முக்கியமாக பெயர் சொல்களில் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது வந்து இன்சிடென்டலாக இருக்கும். பல மொழிகள்லையும் நம்ம இதை பார்க்க முடியும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நமக்கு மனசு உடனே ஹை அப்படின்னு இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஆனால் ஒரு டீப்பர் லெவலில் நான் கிராமரில் எப்பவுமே நல்ல மார்க் எடுப்பேன், சைனீஸ் கிராமரில். அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு தமிழ் கிராமர் தெரியும். இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சவங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக மணிவண்ணன் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் தரன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நடுவில் வந்துடும் ஆங்கிலத்தில். தமிழில் என்ன ஆகுன்னா, மணிவண்ணன் தரனை விட அறிவார்ந்தவர் அப்படின்னு, அறிவார்ந்தது கடைசியில் வரும். சைனீஸ்லேயும் கடைசியில் தான் வரும். நான் எந்த கிராமர் எக்ஸாம் வந்தாலும் சந்தேகம் வந்ததுன்னா தமிழில் எப்படி எழுதுவோன்னு பார்த்து எழுதிடுவேன், கரெக்டாக வந்துடும். இது வந்து டீப்பர் கனெக்ஷன். இது வந்து இன்சிடென்டல் கனெக்ஷன் கிடையாது, இது வந்து டீப்பர் கனெக்ஷன். அது போக இந்த உறவுகளில் நம்ம வெளிப்படுத்துகிற விஷயங்கள், அவங்களோட பல ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே கன்னத்தில் அடித்த மாதிரி எனக்கு வந்து, ஐயோ இதை வந்து நம்ம தானே சொல்லியிருக்க முடியும், அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்களோட இலக்கியத்தில் இப்போ இந்த ஷிச்சிங்கில் வந்து ஒரு கணவன் இருக்கான், அவன் வந்து மனைவியை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நீ வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுறான். அவள் வந்து அந்த கணவனோட வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வரா. அது வர்றது வந்து ஒரு பள்ளத்தாக்கு நடுவில். அந்த பாட்டு பேரே பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு மேகம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து அவள் சொல்லிக்கிட்டே வரா, நான் வந்து உன்னை எப்படி வச்சுருந்தேன், நான் உனக்கு இந்த பீரியடில் உன்னோட கஷ்டத்துக்கெல்லாம் கூட இருந்தேன், என்னென்ன இது மாதிரி பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக வந்து அடிச்சுது. ஒன்று, அவன் என்ன சொல்கிறா, தொலைவா இல்லை அருகே தானே கதவே போதும் என்று அனுப்பிவிட்டாயே. எங்கள் அம்மா வீடு ரொம்ப தூரம் இல்லை, நீ வந்து என்னை கூட்டிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நாள் இருமான்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு வராமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அவ்வளோ தூரம் வந்திருக்கலாம். வந்து கதவு கிட்ட நின்று போடின்னு சொல்லி கதவை சாத்திட்டியே அப்படின்னு ஒரு ஃபீலிங். இது வந்து கன்ஃபியூஷன்ஸ்க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இவ்வளவு அழகாக, அதுவும் 2 வரி, சைனீஸ்லேயும் 2 வரி, அது வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொன்று, அதே பாட்டில் அவள் சொல்கிறா, நான் வந்து அழுக்கு ஆறு தான், அவள் வந்து சுத்தமான ஆறு தான், ஆனால் எது பயிருக்கு நல்லதுன்னு உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிறா.
அந்த வண்டல் மண்ணு கொண்டு வர வேண்டாம். நான் வந்து உனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் தான் உன்னோட எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன், அவள் கொஞ்சம் அழகாக இருக்கா, இது என்ன அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நான் நினைப்பேன், நம்மளோட கனெக்ஷன் வந்து இந்த ரோடு வழியாக வந்தது அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து டீப்பராக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டீப்பரான ஒரு ஃபீலில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி. இது மனித சிந்தனைகள்லாம் ஒரு விதமா இருந்திருக்குமாங்க ஐயா? இந்த மாதிரி வந்து அதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து திணையை வச்சு நம்ம ஹாலிவுட் படங்களே அனலைஸ் பண்ணலாம். நான் நிறைய படங்களை வந்து நான் பார்த்துருக்கேன், இது இந்த இடத்துல நடக்கும், இது இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் எங்கிருந்தாலும் மனித மனங்களில் ஒரு வைப் வந்து சம்திங் சிமிலர், அந்த வைப்பை வந்து அவங்க பிடிச்சிடுறாங்க. நம்ம அதை மேலுக்கு பார்க்கும்போது ஐயோ, இப்போ நான் வந்து எப்படி சைனா டெய்லி பேப்பரில் இந்த கவிதை பார்த்தோன்னு அது சங்க கவிதை நினச்சிட்டனோ, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். பட் இண்டிபெண்ட்டாகவே மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. உங்களோட இல்லை, நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை ஸ்ரீதரன் ஐயா கவர் பண்ணிட்டாரு. நான் ஜப்பானிய மொழி கற்கும் பொழுது இதில் வந்து வேகோ அண்ட் காங்கோ வேர்ட்ஸ் அப்படின்னு வந்து ஜப்பானிய மொழியில் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நேட்டிவா, அதாவது இயற்கை சார்ந்து இருக்கிற, சூழலியல் சார்ந்து இருக்கிற வார்த்தையெல்லாம் அவங்களோட மொழியில இருக்கும். கலை சார்ந்த, துறை சார்ந்த, அரசியல் சார்ந்த வார்த்தைகள்லாம் வந்து சைன மொழியிலேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. உச்சரிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும், காஞ்சி வந்து அதே மாதிரி உபயோகப்படுத்துவாங்க. நான் அதை படிக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த சில கலை சொற்கள்லாம் வந்து தமிழ் மாதிரியே, அதோட ஃபைண்ட் பண்ண விதம் வந்து தமிழ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நுழைவு வாயில் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம். இந்த வாயில் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஒரே ஒரு சிமாண்டிக் அர்த்தத்துல வந்து வரும். ஜப்பானிய மொழியிலும் சரி, ஜப்பானிய மொழிக்கு வந்து சைன மொழியில இருந்து தான் வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரி மேடு பள்ளம், முற்பகல், பிற்பகல், இந்த மாதிரி நிறைய சைனாவுக்கு நேட்டிவான வார்த்தைகள். அப்கோர்ஸ் இது ஜப்பானுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கடன் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நான் இப்பதான் வந்து இந்த ஏர்லி ஹியூமன் மைக்ரேஷன் போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்தியா வழியான்னு இல்லை, இந்த பரப்பு வழியா தானே நம்ம அந்த சைனாவை வந்து அந்த ஒரு 50,000 70,000 வருடங்களுக்கு முன்னே மக்கள் வந்து கடந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நினைவுகள், அந்த திங்கிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. லிங்குவிஸ்டிக்லாம் கடந்து, ஏன்னா அதுல வந்து எந்த உச்சரிப்பு ஒற்றுமைகள்லாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த ப்ராடர் திங்கிங் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். இன்னும் பல மொழிகள்லையும் நான் அதை பார்த்துருக்கேன். எக்ஸாக்டா வந்து சைனீஸ்ல இந்த ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் வந்து, நான் ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஒரு தமிழ் நபர் வந்து ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்காரு. அவர் பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அந்த சேனலையும் பகிர்ந்துக்கிறேன் நம்ம குழுமத்துல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் வந்து வேலூர்காரர் நினைக்கிறேன். பட் எனக்கு அவர் பார்க்கும் பொழுது சைனீஸ் பர்சன் மாதிரி தான் எனக்கு அவர் தெரிவாரு. இது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை அந்த பெண்ணுமே அப்படி உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். இதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி சார். ரொம்ப நல்ல உரைங்க சார். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் என்னோட முதல் டைம் இந்த மாதிரி கலந்துரையாடல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுங்க. ரொம்ப நிறைய நான் யோசிக்க தோன்ற விஷயங்கள் மாதிரியும் நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க சவுத்துல தமிழ்நாட்டுக்கும் சீனாக்கும் இருக்க ஒற்றுமை வந்து பேசிட்டு இருக்கோம். நான் ஒரு பிக்சர் வந்து பார்த்திருக்கேன் சார். அதுல என்ன, நம்ம அந்த தேநீருக்கு வந்து இந்தியால நார்த்ல பார்த்தோம்னா நிறைய அந்த சாய், சா அந்த மாதிரி வார்த்தைகளும், சவுத்துல மெயினா நம்ம தமிழ்நாட்டுல தேநீர், அதாவது அந்த டீ அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சில்க் ரூட் வழியா ரோட் மூலமா வந்த இது வந்து அந்த சா அப்படின்ற வேர்டும், கப்பல் மூலமா மெரைன் ட்ரேட் மூலமா வந்ததுல அந்த டீ அந்த ரூட் வேர்ட்ல இருந்து நிறைய இது இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை சைனாக்கும் நம்ம தமிழுக்கும் உள்ள அந்த கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ்க்கு வந்து இந்த மெரைன் ட்ரேட் மூலமா ஏதாவது அதனால நமக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு இது நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நான் நிறைய சைனா பத்தி ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற அவங்களோட மீடியால கல்ச்சுரல் ரிசர்ச்ல எல்லாம் கூட வந்து இப்ப நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன் வந்து சங்கம் லிட்ரேச்சர் கூட, நம்ம ஹிஸ்டரி கூட கனெக்டடா இருக்கிறத விட, சைனீஸ் யூத் வந்து அவங்களோட மீடியா மூலமாவும் எல்லா இதுலயுமே அவங்களோட ஹிஸ்டரிஸ் கூட நல்லா கனெக்டடா இருக்காங்க. இப்போ அவங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமா கூட அவங்களோட அந்த முழுமையா கிடைக்காத ஓவியங்கள் டிரான்ஸ்லேட் பண்றது, அவங்களோட லிட்ரேச்சர் நிறைய பண்றாங்க. இந்த நம்ம யூத்துக்கு இருக்க அந்த டிஸ்கனெக்ட் வந்து ஏன் சார் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கனெக்டடா இருக்காங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த காலனைசேஷன்
நம்ம இங்கிலீஷ்க்கு கீழே ரொம்ப நாள் இருந்தோம் இல்லைங்களா, ஒருவேளை அந்த மாதிரி ஃபேக்டர் ஏதாச்சும் அவங்களோட அந்த கல்ச்சுரல் தொடர்ச்சிக்கு வந்து ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட 2 டவுட் சார். நன்றி. அந்த டீ விஷயம் வந்து கரெக்டு தான். சைனீஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு யுனிக் நேச்சர் ஆஃப் த லாங்குவேஜ். எழுத்து ஒன்றா இருக்கும், பகுதிக்கு பகுதி அதை படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து தமிழில் இருக்கிற கொங்கு தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாதிரியான விஷயம் இல்லை, இது டயலெக்ட் விஷயம் கிடையாது. அதே எழுத்து, அந்த எழுத்தை படிப்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக நான் வந்து ஹாங்காங்கில் வேலை செய்யும்போது எனக்கு அப்போ மேண்ட்ரின் தெரியும். நான் பெய்ஜிங் முடிச்சுட்டு நான் ஹாங்காங் போயிருக்கேன். ஹாங்காங்க்கு வர மெயின்லேண்ட் சைனீஸ் இன்டர்பிரட்டர் இல்லாமல் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற சைனீஸ் கேண்டனீஸ் பேசுகிற சைனீஸ், கேண்டனீஸ்ன்னு சொல்கிற ஹாங்காங்கில் பேசப்படுற சைனீஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். குவாங்சோ அந்த ஏரியாவில் பேசுகிறது தான், குவாங்சோ தான் முன்னாடி கேண்டன் ஆச்சு, கேண்டனீஸ் ஆச்சு. அதுலேருந்து இப்போது அவங்க எழுதுனா 2 பேருக்கும் தெரியும், படித்தா 2 பேருக்கும் தெரியாது. இப்போ 1 2 3ன்னு எழுதுகிறோம், 1 2 3 இருக்குது. உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா ஏக் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் 1 தான் சொன்ன தெரிஞ்சிடும். தோன்னு சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சைனீஸ் பேசும்போது நிறைய நேரத்தில் கையை ஆட்டிகிட்டே பேசுவாங்க. அவங்க ஆக்சுவலாக காற்றுல எழுதுகிறாங்க. நான் ஹாங்காங்கில் இருக்கும்போது ஒரு சைனீஸ் வர்றாரு, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாரு கடையில். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அவருக்கு அது புரியல. நான் 2 சீனர்களுக்கு நடுவில் இன்டர்பிரட் பண்ணேன், அந்த அம்மா இதுதான்ப்பா சொல்கிறாங்கன்னு. இப்போ இது வந்து டீக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டீக்கு ஒரு வார்த்தை இருக்குது, சான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த சா வந்து மேண்ட்ரினில் இருக்குது. அதை கடற்கரையோரம் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து தே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேர்டு தான், எழுத்து வரி வடிவம் ஒன்று தான். இங்கே மெயின்லேண்டில் வந்து அதை வந்து சான்னு சொல்லுவாங்க, இவங்க தேன்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்க வழியாக, அந்த கடற்கரை வழியாக எங்கெல்லாம் அந்த டீ போச்சோ அங்கெல்லாம் தே சவுண்ட் இருக்கும். தேநீர், டீ, அதெல்லாம் கடல் வழியாக. நீங்கள் எங்கெல்லாம் டீன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கடல் சம்மந்தப்பட்ட நாடாக தான் இருக்கும். சா ரஷ்யனில் சா தான், யூரோப்பில் பல நாடுகளில் சா தான். அது எங்கெல்லாம் நிலம் வழியாக போச்சோ அப்போ மெயின்லேண்ட் வழியாக அந்த டீ போயிருக்கு, அதனால் வந்து சா. இந்த மொழிக்கு இருக்க அந்த யூனிக்னஸ் வந்து நான் தாய்வானில் கூட பார்ப்பேன். தாய்வான்லேயும் அவங்க வந்து எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவாங்க, படிக்கும்போது வேறு மாதிரி படிப்பாங்க. ஷாங்கனீஸில் இருக்கும், அதெல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து வருது, அதனால தான் அது வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 2வது ஹிஸ்ட்ரிஸ் வந்து இது இந்த நண்டு கதை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது நான் இப்போ உலகத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாடுகளுக்கு போயிருக்கேன். எல்லா நாட்டுக்கும் போனால் ஒரு 10 நாட்டுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள் ஊரில் நண்டு கதை இருக்கானா எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஆமாம், எங்கள் ஊர்லேயே இருக்குன்னு. நம்ம ஊரில் இருக்க நண்டு கதை உங்களுக்கு தெரியும், எல்லாரும் நண்டு இருக்குது, ஒரு நண்டு மேலே போக பார்க்குது, மற்ற நண்டு இழுத்து போட்டுடுது இல்லையா, இந்திய நண்டு, இதெல்லாம் நம்ம சொல்லிப்போம். இதையே தான் சைனீஸ் சொல்லுவாங்க, இதையே தான் ரஷ்யன் சொல்லுவாங்க, இதையே தான் மலேசியன் சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பார்வை உண்டு. அதாவது நம்ம நாட்டில் தான் ஒருத்தன் கெடுக்கிறோம், மற்ற நாட்டெல்லாம் கெடுக்கிறது இல்லை அப்படின்னு. இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த விஷயம் தெரியும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சீனர்கள் வந்து இந்தியர்களை பற்றி நீங்கள் சொன்ன அதையே தான் சொல்லுவாங்க திருப்பி போட்டு. இந்திய இளைஞர்கள் எப்படி இவ்வளவு இலக்கியத்தில் ஊன்றி போயிருக்காங்க, இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க, எங்கள் பசங்க மண்ணு, இவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இவனுங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படியாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து கொஞ்சம் லெக்சர் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து இப்போ நான் படித்த புக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு தொல்காப்பியம் சங்க இலக்கியம்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளவு கஷ்டம்னு இல்லை. இப்போ யாயும் யாராகியரோலாம் நம்ம ஓரளவு படிச்சிட முடியும், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரை வச்சு படிச்சிடலாம். ஷிர்சிங் வந்து அப்படி கிடையாது. ஷிர்சிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நிஜமாக கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். நான் இந்த நூலை மட்டும் என்னோட சொந்த செலவில் 2 ஆசிரியர்கள்கிட்ட 2 வருஷம் டியூஷன் எடுத்துக்கிட்டேன் இந்த நூலுக்கு கற்றுக்கிறதுக்காக. இந்த நூலை வந்து நான் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் நான் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 300 பாடல்களையும் படிச்சுட்டு அதில் ஒரு 100 பாடல்களை ரொம்ப விளக்கமாக 2 ஆசிரியர்கள்கிட்ட குறிப்பு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 30+ பாடல்களை எது தமிழுக்கு உடனடியாக போய் சேர்ந்தாலே பிடிப்படும், வேறுவிடும் அப்படிங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது உடனே என்னை சுற்றி இருக்க நிறைய மென்டர்ஸ் வந்து எழுதுகிறா, அந்த 100ஐயாவது எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இவர் வெங்கடாச்சலபதி மாதிரியான ஆட்கள்லாம் 305 எழுதலைன்னா நான் உனக்கு சோறே போட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் இட். பட் அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இளைஞர்களுக்கு அது தெரியாது. அவங்க இன்ஃபேக்ட் நான் ஷிர்சிங் படித்தேன் அப்படின்னு ஒரு சைனீஸ் கிட்ட சொன்னேன்னா, தே வில் ஃபால் ஆஃப் த சேர்.
அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்ன நாங்கள் எங்கள் நாட்டிலேயே யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இருக்க பர்செப்ஷன் நம்ம இளைஞர்களை பற்றி இருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இருக்கலாமே அப்படிங்கிறதா இருக்கலாம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய இளைஞர்கள் வந்து பழைய நூல்களை படிப்பதில்லை, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து கலோனியலிசம் நீங்கள் கொண்டு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் கலோனியலிசம் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கெட்டிங் தி எக்ஸ்டர்னல் திங்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது அவங்களுக்கு இல்லாததுக்குள்ள குறைகள் நிறைய இருக்குது. சீன மொழியிலையும் ஒலிகள் ரொம்ப கம்மி. அதை வச்சு அவங்க வந்து இங்கிலீஷில் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்னு எழுத முடியும், சைனீஸில் எழுத முடியாது. ஏன்னா நமக்கு வந்து தெரியும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தெரியும் இல்லையா. எல்லா எழுத்தும் பொருள் குறித்தனவே கிடையாது, எல்லா ஒலியும் பொருள் குறித்தனவே கிடையாது. ஒலிகளை சேர்த்து கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதுனா அப்புறம் அதுக்கு சொல்லாகவும் அப்போ அதுக்கு ஒரு பொருள் வந்துடும். சீனத்தில் எல்லா ஒலியும் பொருள் குறித்தனவே, பொருள் இல்லாத ஒலியோ ஒரு லெட்டரோ கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எதனா ஒன்று சேர்த்து போடும்போது போய் மாட்டிப்பாங்க. இப்போ கொக்கோ கோலா, நம்ம தமிழில் கொக்கோ கோலான்னு எழுதுகிறோம், சைனீஸில் கொக்கோ கோலான்னு எழுதுனீங்கன்னா வாயில் வைக்க முடியாத திரவம் அப்படின்னு பொருள் வந்துடும். அவங்க கொக்கோ கோலான்னு எழுத முடியாது, அவங்க வேறு மாதிரி தான் எழுதி ஆகணும். பென்ஸ், நம்ம வந்து பென்ஸுன்னு எழுதிடுவோம். பென்ஸுன்னு சைனீஸில் எழுதுனா முட்டாள் பையன்னு அர்த்தம், அவங்க பென்ஸுன்னு எழுத முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் மீறி தான் அவங்க வந்து வெளியே பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் சைனீஸ் எல்லாத்தையும் உடனடியாக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவர்களுக்கு மொழிபெயர்க்கு இருக்கும் ஆர்வம்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அது சீன மொழியில் இருக்க ஒரு பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணுறது தான். அதனால தான் அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. நமக்கு அது கிடையாது, நம்ம கொஞ்சம் அதை ப்ளே பண்ணலாம். எனக்கு வந்து நம்ம இளைஞர்கள் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது எனக்கும். நானும் ஐ ஷேர் யுவர் சென்டிமெண்ட்ஸ். பட் அதை கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் பெட்டராக இருக்காங்களான்னு அட்லீஸ்ட் என்னோட நாலேஜ் பார்க்கும்போது அவங்களும் அந்த கவலையை, என்னுடைய ஆசிரியர்கள் அந்த கவலையை என்கிட்ட மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நன்றி. ஒரு சிறு கேள்விங்க. இந்த மாதிரி மொழி அடிப்படையாவே மாற்றமா இருக்குது. ஒலியை ஒரு பொருள் கொடுக்குது சீன மொழின்னு சொல்லுங்க. தமிழுக்கு அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும்போது அது அந்த வளர்ச்சிக்கு எதுவும் தடையா இல்லையா? அவங்க சைனா வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும். அதுல அவங்களுக்கு அந்த தாய்மொழியில கற்கிறது, ஆய்வு பண்றதுல சிக்கல் எதுவும் இல்லையா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த மாதிரி அடிப்படையா ரெண்டு மொழியும் பிரிஞ்சது, அப்ப அந்த மொழியை உருவாக்குன சிந்தனையே வேறையா இருக்கு. அது எந்த காலகட்டம்னு நினைக்கிறீங்க? அதாவது சீன மொழி தான் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி, நாகராஜ் சொன்ன மாதிரி, சீன மொழி தான் கொரியனுக்கு, ஜப்பானீஸ்க்கெல்லாம் ரூட் அந்த ஏரியாவில். அது ஒரு அந்த சைனீஸ் லாங்குவேஜ் குரூப்பில் ட்ரீயில் வந்து அது அந்த பக்கத்தில் வரும், நமது இந்த பக்கம் வந்துடும். இந்த யூரோப்பியன்லேருந்து வந்து நம்மளது அந்த ஹிந்தி அந்த பக்கம் வருது, நம்ம திராவிடியன் சைட்லேருந்து கொஞ்சம் வருது. இதெல்லாம் தனித்தனியாக எங்கெங்கிருந்தோ வந்த ஒரு விஷயங்கள் தான். இது வந்து வேறுபட்டிருக்க தவிர மேல் கீழ் சொல்ல முடியாது. இது உயர்ந்தது தாழ்ந்தது அந்த மாதிரி அதை பேச முடியாது. அவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியுது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய தடையாக இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்றுக்கிறதுல இருக்க பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவங்க மொழி ரொம்ப வித்தியாசமானது. நானும் வந்து சைனீஸ் கற்றுக்கும் போது நான் சைனீஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். எங்களுடைய ஃபாரின் சர்வீஸில் உள்ளே போகும்போது சிஎஃப்எல்னு சொல்லுவோம், கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணணும். ஐ சோஸ் சைனீஸ். அதுக்கு காரணம் ஒன்று, சைனா முக்கியமான நாடாக இருக்கும், அயலுறவில் முக்கியம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சைனீஸ் ரொம்ப டஃப்னு சொன்னதால் ஒரு கெத்து இருந்தது, எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு. உள்ளே போகும்போது தான் நிஜமாகவே அது வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் டர்க்கிஷ் தெரியும், கொஞ்சம் ஃப்ரெஞ்சு தெரியும், அந்த மாதிரி பல மொழிகள் படிக்கும்போது நாங்கள்லாம் என்ன சொல்லுவோன்னா, இட்ஸ் அ டஃப் லாங்குவேஜ்னு சொல்லும்போது டு ஹூம்ங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு. யாருக்கு டஃப்பு? அதாவது இப்போது ஒரு கொரியனுக்கு வந்து சைனீஸ் கற்றுக்கிறது ஈஸி ஒரு வகையில், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்காங்க, அந்த ஸ்கூல்லேருந்து அவங்க படிச்சிட முடியும். அதை அந்த மாதிரியான மொழிகள் கூட அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு தான் அது டஃப். நிறைய பேர் தமிழை வந்து ரொம்ப டஃப்னு சொல்லி பல நாடுகளில் இருக்க பலரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னங்க இவ்வளவு சொதப்பலாக ஒரு லாங்குவேஜஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லவங்களாம் கேட்டிருக்கேன். ஏன்னா அவங்களோட பார்வையில் நம்ம ரொம்ப டஃப். அதனால் யாருக்கு டஃப்பு? இப்போ ஒரு இதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இப்போது சைனாவில் இருக்க ரொம்ப மடையனுக்கு கூட சைனீஸ் தெரியும். ஸோ ஒரு மடையனுக்கும் புரிகிற ஒரு லாங்குவேஜ் தானே அது. அதனால் அது யாருக்கு பழக்கம் அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம ஒரு தடைக்கல்லாக அது இருந்தது அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு மற்ற பலங்கள் இருக்குது, ஒரு நாடாக அவங்களுக்கு மற்ற பலங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அவங்க மேலே வந்திருக்காங்க. நன்றி. கேக்குதா? கேக்குதுமா.
எனக்கு ரொம்ப உங்க எல்லாரோட சவுண்டுமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேக்குதான்னு தெரியல. ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே அருமையான கிரிட்டிசிசம். இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கிரிட்டிசிசத்துலையும் இது ஒரு வித்தியாசமானது. அதே நேரத்தில் உண்மையான கிரிட்டிசிசம். எதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா எழுதுனவங்களை வந்து பாராட்டுறதுன்றது ஒரு பக்கம், அதை ஒரு கிரிட்டிக் மைண்டோட பார்க்கறதுன்றது இன்னொரு விதம். அந்த இன்னொரு விதத்தை உங்களோட பொழிவில் நான் பார்த்தேன். ஸோ மிக்க மகிழ்ச்சி, நன்றியும் கூட. இப்போ நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, சீனாவுக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பு மிக பழைய காலத்திலே இருந்திருக்கலாம் என்று கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோழமண்டல கடற்கரை பகுதிகளில் இருக்கிற சில ஊர்களில், குறிப்பாக பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த சீன காசுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனாலும் அது புதையல்களாக கிடைத்திருக்கிறதுனால நம்ம வந்து புதையலுக்கு எப்பவுமே அந்த காசுகள் வெளியிட்ட காலத்தையே எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அது கூட என்னென்ன காசெல்லாம் இருக்கோ அதுல எது லேட்டஸ்டோ, அதாவது காலத்தால் பிந்தியதோ, அந்த காலத்தை சார்ந்ததாகத்தான் நாங்க பொதுவாக தொல்லியல் ஆய்வாளர்கள் எடுத்துக்கொள்வது. அதுதான் சரியான முறையும் கூட. ஆனாலும் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த சீன காசுகள் தமிழக கடற்கரை பகுதிகளில் கிடைத்திருக்கின்றன என்பது ஒரு செய்தி. ஏன்னா நமக்கும் அவர்களுக்குமான. இன்னொன்று, ஒரு கலாச்சார அல்லது பண்பாட்டு ரீதியில பார்த்தா கூட நம்ம சிவிலைசேஷன், ஆரிஜின் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்றது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கால இருந்து மைக்ரேஷன் வந்ததுன்றது ஒரு பக்கம். இந்த ஹரப்ப நாகரிக காலத்திற்கு முன்பின்னாக தென்கிழக்காசிய நாடுகள் எல்லாமே இணைந்த ஒரு நிலையில தான் நம்மளுடைய முன்னேற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதனால மிக நீண்ட கால வரலாறும் கலாச்சாரமும் கொண்ட ஒரு மக்கள் அப்படின்ற ஒரு வகையில நம்ம எல்லாரும் ஒரு கிளஸ்டர், இந்தியா உள்ளிட்ட பகுதிகள், தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதுமே வந்து ஒரு 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 தொகுப்பாக நம்ம கொள்ளலாம். அப்படி கொள்ளும்போது நம்ம எல்லாருக்குமான ஒரு நீண்ட கால பாரம்பரியம் இருக்கிறது. அந்த நீண்ட கால பாரம்பரியத்தினுடைய சுவடுகளைத்தான் நம்ம இப்போ வந்து சைனாவிலையும் தென்கிழக்காசிய நாடுகள்லையும் ஆஸ்திரேலியாவில் கூட சேர்ந்து பார்ப்பதற்கான காரணம் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திணை இது போன்ற பாடல்கள், நீங்க குறிப்பிட்ட கவித்தொகை, அந்த பாடல்கள்ல எல்லாம் அந்த உணர்வுகள் இருப்பதற்கும் இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இது மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. மிக்க நன்றிமா. நன்றி. வணக்கம் சார். உங்க உரை மிக சிறப்பா இருந்தது. இலக்கியத்தை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தரவுகளோட இருக்கும்போது அது இன்னும் நமக்கு அது ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. ஆனா இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கீழடியில கிடைச்சதை வச்சு பார்க்கும் பொழுது, ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கியம் வந்து பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி, நீங்க கதை சொல்லி அதை வந்து நம்ப வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்தை தொன்மையானதுன்னு சொல்லும் போது சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நமக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நமக்கு எல்லாமே ரொம்ப லேட்டா தான் நம்ம இந்த ஆர்கியாலஜி இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த தேனூர் பற்றி அந்த ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஐங்குறுநூறுல தலைவியோட அழகு வந்து நீங்க இந்த நகரங்களோட ஒப்பிட்டு சொன்னப்ப, அது மாதிரியே ஐங்குறுநூறுல ஒரு பாட்டுல தேனூர் அண்ணன் மாண்பினல் அப்படின்னு வரும், தேனூர் அண்ணன் நல்லணி அப்படின்லாம் வரும். அப்ப அந்த தலைவியோட அழகு வர்ணிக்கும் போது தேனூரை சொல்லியிருப்பாங்க. அந்த தேனூர்ல தான் வந்து 7 தங்கக்கட்டிகள் கிடைச்சது. அதாவது வளமான தேனூர்னு அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கோம். அந்த தேனூர்ல தான் அந்த போகுல் குன்ற கோதை அப்படின்ற தமிழில் எழுதப்பட்ட 7 தங்கக்கட்டிகள் கிடைச்சது. ஸோ இதுக்கு நம்ம வேணா இனிமே ஆர்கியாலஜியை தான் இன்னும் வளர்த்து எடுத்து தமிழ் இலக்கியம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு மெய்ப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமோன்னு தோணுது. மற்றபடி நீங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா சயின்டிபிக்கா ப்ரூஃப் கொடுத்தாதான் அதை வந்து இன்னைக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் அப்படிங்கும்போது அந்த பார்வையிலேயே எல்லாருமே அணுகணுன்றதும் நல்ல ஒரு கருத்து. மிக சிறப்பா இருந்தது.
நன்றி சார். அப்புறம் அந்த வெண் கவிதைகள் நான் மொழிபெயர்க்கிறதுனால அந்த சீன அந்த மரபு வந்து நமக்கு இந்தியால இருந்து எப்படி அங்க போனது, திரும்ப அங்க இருந்து வயசு வருஷம் இங்க எப்படி வந்தது அப்படிங்கிறது இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த சோழமண்டலம் வந்து நாகப்பட்டினத்துல கூட அந்த அகில ஒரு கடவுளோட அந்த சிலை நமக்கு இன்னும் சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. அவலோகிதேஸ்வரர் அப்படின்றது. அதை ஜப்பான்ல வந்து அவங்க அதை வந்து பெண் கடவுளா வழிபடுறாங்க. அந்த கவிதையை நான் மொழிபெயர்க்கையில தான் எனக்கு அது வந்து இங்க நமக்கு நாகப்பட்டினத்துல அந்த சிலை இருக்கு, அது ஆண் வடிவத்துல இருக்கு. அது வந்து ஜப்பான்ல வந்து சீனால வந்து கெனான் அப்படின்ற கடவுளா சொல்றாங்க. ஸோ அந்த தொடர்புன்றது வந்து அவங்க சொன்னது போல நமக்கு காலங்காலமா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம் தெரிஞ்சுக்க. நன்றி. நன்றி நன்றி வீரலட்சுமி. நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், நமக்கு இருக்க ஒரு பெரிய குறை வந்து வரலாற்று பதிவுகள் பற்றி நமக்கு இருக்க ஒரு அசிரத்தை. ஒன்றுமே இல்லை. இப்போது சினிமா ஒரு பாட்டு வந்து கண்ணதாசன் எழுந்தா வாலி எழுதுனதான்னு கூட உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு வெப்சைட்டோடு போட்டிருப்பாங்க. இப்போது இவ்வளோ ரொம்ப மாடர்னாக வந்த ஒரு விஷயத்துக்கு கூட ஃபேக்ட் செக்டு லிஸ்ட் ஒன்று நம்மக்கிட்ட கிடையாது. அது போக இப்போ அக்பர் நாமா, பாபர் நாமா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவர் இதை பண்ணிகிட்டு இருந்தார், இன்றைக்கி இதை பண்ணார். அவங்க வந்து அதை உயர்த்தி சொல்லியிருக்கலாம், தாழ்த்தி சொல்லியிருக்கலாம், திருச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஹிஸ்டாரியன் இருப்பார், யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி நமக்கு அது கிடையாது இல்லையா? அதனால் நம்ம ரொம்ப முன்னாடியிலேருந்தே நமக்கு வந்து சரித்திரம் வந்து பதிவு பட்டப்படுறது வந்து ஏதோ இந்த மாதிரி எதனா ஒரு கொடை கொடுத்தாங்க அந்த மாதிரி லெவலில் தான் இருக்க தவிர, பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தனி ஆக்டிவிட்டியாக நம்ம ஒரு சொசைட்டியாக நம்ம எடுத்துக்கல. அதுக்கான பலனை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அதை வந்து இலக்கியத்துலேருந்து தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போது சைனாலெலாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் தனியாக உண்டு. நான் இப்போ பேசுகிறது வந்து லிட்ரேச்சர், ரைட்டா? அது போக ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், ராஜாக்கள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து சோழர் காலம் வரைக்கும் கூட நமக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க இது பண்ணாங்க, இந்த போரில் வெற்றி போட்டாங்க, அந்த ஒரு கல் வெட்டு எதனா இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இப்போ மாடர்ன் டே வரைக்கும் நான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மாடர்ன் டே வரைக்கும் நமக்கு வரலாற்றை பதிவு பண்ணுதல், ஒரு தகவலை பதிவு பண்ணுதல் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் லேக்காகவே இருக்கிறோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் திருத்திக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. நீங்கள் சொன்ன மாதிரியே அப்புறம் மார்க்சிய காந்தி அம்மா சொன்ன மாதிரி காலந்தோறும் நமக்கான உறவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் குவாங்சோலெல்லாம் நம்மளுடைய கோயில் அமைப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. புத்திசம் வந்ததுக்கப்புறம் காஞ்சிபுரம் அந்த விஷயம்லாம் கனெக்ட் ஆச்சு. அதனால் காலந்தோறும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயந்தான். இது ஒரு சைனா பாரி நல்ல காலமாக மார்க்சிய காந்தி அம்மா வந்து இதை கொஞ்சம் விரிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நாகராஜும் அதை விரிச்சார். இது சைனா பற்றி விஷயமாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. உலகெங்கிலும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எப்படிலாம் போயிருக்கு. இப்போது நான் அஜர்பைஜானில் இந்தியன் அம்பாசிடராக இருந்தேன். அங்கே சில இடத்துல வந்து சோழி வந்து புதையல் கூட இருக்குது. அவங்களுக்கு கடலே கிடையாது. சோழி எங்கேருந்து வந்திருக்கும் இல்லையா? அதனால தான் நான் பாலகிருஷ்ண ஐயா வாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் 2-3 வருஷமாக வரேன்னு சொல்லிட்டு இருந்தார், வரல. அதனால் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து நம்மளோட கனெக்ஷன் வந்து வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கனெக்ஷன். நமக்கு நம்மளுடைய கேப் வந்து ஹிஸ்டாரிக்கலி நம்ம அதை வந்து ரிட்டன் ஃபார்மில் நம்ம வச்சுக்கல அப்படிங்கிற ஒரு கேப்பு. அதை நம்ம இலக்கியத்தை வச்சு ஈடு கொடுக்கும்போது சமயங்களில் சில சிக்கல்கள் வரும். அதை தான் நான் வந்து ஃப்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. இன்னொன்று வித்யா சங்கரின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. நான் ஏபிசிடிஇ சொன்னேன் இல்லையா, அந்த ஈங்கிறது வந்து ஏவோட ஒரு சாம்பிளாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ரேண்டம் சாம்பிளுக்கு இருக்க மரியாதை வந்து சோசன் சாம்பிளுக்கு எப்பவுமே கிடையாது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போது நம்ம சங்க இலக்கியத்தில் இப்போது மணியண்ணை சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபில்டரில் அவங்க சிலதை செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த ஃபில்டர் போடும்போது இட் கேனாட் பி அ பர்ஃபெக்ட் சாம்பிள் ஆஃப் தி ஹோல். என்னவா இருந்ததோ அதிலிருந்த எல்லாவற்றுக்கான ஒரு மாதிரியும், இப்போது ஒரு பச்சை கலர் பால் இருக்குது, ரெட்டு கலர் பால் இருக்குது, எல்லோ கலர் பால் இருக்குது ஒரு இடத்துல மூட்டையில். ஒரு பச்சை, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ எடுத்து போட்டிங்கன்னா அந்த சாம்பிள்னு ஒழுங்கான ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள்னு சொல்லலாம். எனக்கு ரெட்டு பிடிக்காது அப்படி ரெட்டை விட்டுட்டு நான் எடுத்து போடும்போது இந்த சாம்பிள் வந்து கரப்ட் ஆகிடும். நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா கரப்ட் ஆகிடும். அதனால் ஒன்று நிறைய இருக்கணும், சாம்பிள் சைஸ் நிறைய இருக்கணும், அது வந்து அது ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். இது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இது கிடையாது. இப்போ ஷிர்ச்சிங்கில் வந்து அவங்க சொல்கிறாங்க 3000 பாடல்கள் இருந்தது, அதில் 300 தொகுத்தோம் அப்படின்னு சரித்திரத்தில் எழுதுகிறாங்க. நமக்கு அந்த 3000 300 தொகுக்கும் போது அவங்க என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணாங்க நமக்கு தெரியாது.
அது 300 வந்து அந்த 3000 ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்குமானா நமக்கு தெரியாது. அவங்க இதெல்லாம் வேணாம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை டைரெக்டாக இஸ் அ சாம்பிள் ஆஃப் ஏன்னு எடுத்துக்க முடியாது. இஸ் அ சப்செட் ஆஃப் ஏங்கிறது உண்மைதான். ஆனால் அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளாக மாறுமானா அது கொஞ்சம் சந்தேகம்தான். நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான விளக்கங்கள். போய்கிட்டே இருக்கலாம், நிறுத்தவே முடியாது, ரொம்ப போய்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்ப நன்றி உரை வழங்க வருகிறார் திரு மணிவண்ணன் அவர்கள். நன்றி. இது பார்க்க முடியுதுங்களா? நன்றி உரை. முதல்ல வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நிகழ்ச்சி தொகுப்பு அதை மிகச்சிறப்பாக செய்த சுபத்ரா அவர்களுக்கு நன்றி. வரவேற்புரை செய்த இந்த அமைப்பை நிறுவி அதை தொடர்ந்து நடத்தி வரும் முனைவர் அரசு செல்லையா அவர்களுக்கு நன்றி. சென்ற வார மீட்பார்வையை மிகச் சுருக்கமாக கொடுத்த முனைவர் பாமா அவர்களுக்கும் நன்றி. திறனாய்வாளரை சிறப்பாக அறிமுகம் செய்த திருமதி ஜெயா மாறன் அவர்களுக்கும் நன்றி. கணினி ஒருங்கிணைப்பு செய்து வரும் ஸ்ரீதேவி மிகச் சிறப்பாக செய்து வருகிறார், அவர்களுக்கு பாராட்டுகள். யூடியூப் சேனல் பராமரிப்பு, ட்விட்டர் விளம்பர அறிவிப்புகள் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்து வரும் நாகாவுக்கு கூடுதலான நன்றிகள். வலைத்தளம் பராமரிப்பு ஸ்வர்ணா சூர்யா அவர்களுக்கு நன்றி. திறனாய்வு என்றால் என்ன என்பதற்கு இன்றைய பேச்சை நான் இலக்கணமாகவே சொல்வேன். அவ்வளவு அழகாக செய்தார். நம்முடைய கண்ணோட்டத்தை இவ்வளவு விரிவுபடுத்த முடியும் என்பதே ஒரு பாராட்டத்தக்க ஒரு செய்தி. அதிலும் அவருடைய சீன அனுபவங்கள், உலகளாவிய அனுபவங்கள் இவையெல்லாம் இதற்கு மிகவும் சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தன. கவரிமாவை தொட்ட ஒரு தமிழன், கவரிமாவோடு பேசிய தமிழன் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு திறனாய்வை எந்த ஒரு பணுவலையும் எந்த ஒரு நூலையும் நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும், அதை எப்படி தரவுகள் அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும், நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல் அதை திரிப்பதில் ஒரு சறுக்கல் இருக்கிறது. அந்த எச்சரிக்கை தான் அவருடைய உரையினுடைய மிகச் சுருக்கம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் பாராட்டுகள். இந்த இலக்கணத்தை இனி வரும் திறனாய்வாளர்களும் பின்பற்றினால் மிகச்சிறப்பாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் அவரை தனியாக அழைத்து அவருடைய சீன நூல் அவர் சொன்னதனால்தான் எனக்கு சீனருடைய 50 காப்பியத்தை பற்றி தெரிய வருகிறது. அதை சீனர்கள் மட்டுமல்ல நாமும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நேரடியாக இல்லாவிட்டாலும் தமிழ் இல்லாவிட்டாலும் ஆங்கிலத்திலாவது அந்த மொழிபெயர்ப்பை கண்டிப்பாக படித்தே தீர வேண்டும் என்ற ஒரு உறுதியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, சீன இலக்கியத்தின் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு அதுதான் சங்க இலக்கியமோ என்று ஒரு தமிழனே மயங்க வைத்து விட்டது என்றால் நமக்கும் அவர்களுக்கும் அந்த உணர்வு தொடர்பை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார். அதற்கு ஒரு சிறப்பு நன்றி. அது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கலந்து இதை ஆதரித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.